அதாவது இந்த பேரண்டம் உருவாகும் போது ஒரு பிக் பேங் ஏற்பட்டது. அந்த பிக் பேங் ஏற்படும் பொழுது நாம் அறிந்திருக்கக்கூடிய அனைத்து அறிவியல் விதிகளையும் முடமாக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்க நடந்திருக்குது. அதுதான் பிக் பேங் சிங்குலாரிட்டி. அந்த பிக் பேங் சிங்குலாரிட்டிக்கு அப்பால போய் இது ஏன் ஏற்பட்டது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளால அறிவியல் வளர்ச்சி அப்படின்ற கற்பனைக்கே போக முடியாது. நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சமாச்சாரம் அது. அதனால அதுக்கு மேல நாம போக முடியாது அப்படின்னு சொன்ன இந்த ஹாக்கிங் இந்த வெடிச்சது பாருங்க, அந்த பிக் பேங் நிகழ்ந்தது பாருங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொன்னேன். அந்த கேலக்சி உருவான வரலாற்றை பற்றி சொல்லும்போது சொன்னேன், இதனுடைய ஸ்பீடு இந்த பர்டிகுலர் ரேட்ல போயிட்டு இருக்குது. இது மிகவும் தேர்ந்தெடுத்த ஒரு ரேட்ல போய்கிட்டு இருக்குது. ஆகவே நிச்சயமாக இதுக்கு ஒரு ப்ரீ பிளான் பண்ண ஒரு கிரியேட்டர் பின்னாடி இருந்தே ஆகணும். அது இல்லாம இவ்வளவு பெர்ஃபெக்ட் வெலாசிட்டியில இது போகாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா அந்த சட்டம், அந்த பிசிக்கல்லா நமக்கு அதுக்குள்ள போய் கண்டுபிடிக்க முடியாது. நம்மனால அந்த பிக் பேங் தியரி, பிக் பேங் சிங்குலாரிட்டிக்குள்ள போய் நம்மனால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலிருந்து இப்படிப்பட்ட பேரண்டம் உருவாக வேண்டும் என்பதற்குண்டான விதிகள் கடவுள்கிட்ட இருக்கலாம், கடவுள்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பேஜ் நம்பர் 129ல these laws may have originally been decreed by God. இந்த சட்டம் உண்மையிலேயே கடவுளால் கட்டளையிடப்பட்டிருக்கலாம், கடவுளால் கட்டளையிடப்பட்டிருக்கலாம் அப்படின்னு யார் சொல்றாரு? ஹாக்கிங் சொல்றாரு. ஹாக்கிங்ன்றவர் இந்த பிக் பேங் தியரியை நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அவரு இன்னும் கடவுளை ஏற்றுக்கல. ஆனா சயின்டிபிக்கல் தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கடவுளை மறுக்க முடியாது, இப்பவும் இந்த விதிகள் எல்லாம் கடவுளிடம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி எல்லாம் இருக்கும்போது ஹாக்கிங் இன்னும் ஏன் கேட்கல, இன்னும் ஏன் இறைவனை ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க கேட்கலாம். அதுக்கு அவரு சில காரணங்களை கேட்கிறாரு. அது அந்த புஸ்தகத்துல பின்னாடி வருது. அதெல்லாம் இங்க எடுத்து சொல்லலை யாரும். இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பிக் பேங் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தால் அந்த நிகழ்ச்சியிலிருந்து கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா மறுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டா, பிக் பேங் தியரியின் அடிப்படையில் கடவுளை மறுக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்ததுல என்ன சொல்றாருன்னா, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம். அதாவது பல கேள்விகள் கேட்டாங்க. இந்த மனுஷனுக்காக வேண்டித்தான் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்க முஸ்லிம்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் எங்களால் நம்ப முடியாது அப்படி இப்படின்னு எல்லாம் சில வாதங்களை எடுத்தாங்க. ஆனா அந்த பிக் பேங் தியரியை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்க வந்திருக்கக்கூடிய முடிவு என்ன தெரியுங்களா? படிக்கிறேன் கேளுங்க. 134வது பேஜ். It would be very difficult to explain why the universe should have begun in just this way, except as the act of a God who intended to create being like us. ஹாக்கிங் சொல்றாரு, இந்த பேரண்டம் ஏன் இந்த விதிப்படி உருவானது என்றால், நம்மை போன்ற உயிரினங்களை, நம்மை போன்றனா பீயிங் லைக் அஸ்னா யாரு? மனிதன். மனிதனை போன்ற உயிரினங்களை படைக்க வேண்டும் என்று ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடிய கடவுளின் செயலை அன்றி இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. யாரையா சொல்றது? இது ஜெயின்லாபினா சொல்றாரு, பிஜே சொல்றாரா, இல்ல அப்துல் ரஹ்மான் ஃபிர்தௌசி சொல்றாரா, அல்லது முஸ்லிம் தலைவர்கள் யாராவது சொல்றாங்களா, அல்லது காலங்காலமாக கடவுள் உண்டு கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் சொல்றாரா? யார் சொல்றது? இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய சயின்டிஸ்டாக எல்லாரும் மதிக்கக்கூடிய ஹாக்கிங் சொல்றாரு. ஹாக்கிங்க்கு விளங்கிடுச்சு, டாக்டர் சாருக்கு விளங்கலைன்னா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்ததாக நாம் டாக்டர் சார் பேசிக்கிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை சொன்னார். பூமியினுடைய வயசை பற்றி சொன்னார். பூமி
500 கோடி வருடங்களுக்கு முன்னால் தோன்றி இருக்கணும் அப்படின்ற அவர் சொன்னார். அது அப்படி தான் அறிவியல் புத்தகங்களை நாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு விஷயம் சொன்னார். கார்பன் டேட்டிங் செய்த போது கார்பன் டேட்டிங் செய்து பூமியினுடைய வயதை கண்டுபிடித்தார்கள். இதுதான் எனக்கு புரியல. இந்த கார்பன் டேட்டிங் செய்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் டேட்டிங்னா என்னென்னா, ஒரு உயிரினம் இறந்து போனால் அந்த உயிரினத்தினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கார்பன் உயிரோடு இருக்கும்போதும் இறந்த பிறகும் கார்பன் இருக்கும். ஆனால் கார்பன் 2 ஐசோடோப் இருக்குது. ஒன்று கார்பன் 16, ஒன்று கார்பன் 14. இந்த கார்பன் 16 நல்லா கவனிக்கணும். இந்த கார்பன் 16 அப்படியே சிதைந்து கார்பன் 14 மாறிக்கொண்டே இருக்கும். இந்த அந்த மாறி போகும் பொழுது அந்த குறைவான இடத்தை புதிய கார்பன்கள் நிரப்பிக்கொள்ளும். எனவே ஒரு உயிரினத்தினுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கார்பன் 16, கார்பன் 14 இதனுடைய ப்ரப்போர்ஷன் என்ன அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு உயிரினம் இறக்கும் போது மற்றொரு நிகழ்ச்சி நடைபெறுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது உடம்புல போயிருக்கக்கூடிய கார்பன் 16 கார்பன் 14 மாறிட்டே இருக்கும். புதிய கார்பன் 16 வராது. இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய புதிய உயிரினங்களை நாம் பார்த்தோம்னா, உயிருள்ள உயிரினங்களை பார்த்தோம்னா, அதனுடைய உடம்புல கார்பன் 16 எவ்வளவு, கார்பன் 14 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில புரியுதில்ல. அதாவது உயிரோடு இருக்கும்போது அதனுடைய கார்பன் 16 14 மாறும்போது புதிய கார்பன் 16 அந்த இடத்தை நிரப்பிக்கும். ஸோ ப்ரிப்பரேஷன் உயிருள்ள உயிரினத்திற்கு ஒரு மாதிரியாகவும் உயிரற்ற உயிரினத்திற்கு வேற மாதிரியாகவும் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், இப்போ ஒரு உயிரினம் இறந்து கிடக்குது அப்படின்னாக்கா அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டேட்டிங்கை செஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ரொபோர்ஷனேட்டாக உயிருள்ளதையும் பார்த்தோம்னாக்கா இது எவ்வளவு வருஷத்தில் இந்த மாதிரி செதஞ்சிருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பூமியினுடைய வயசு இப்படி தான் கண்டுபிடிச்சாரு அப்படின்றது எனக்கு விளங்குற. ஏன்னா பூமி படைக்கப்பட்ட பொழுது அது அவரே சொன்னார் என்னன்னு, சூரியன்லேருந்து செதறி வந்துச்சுன்னாரு. சூரியன்றது என்ன, ஹைட்ரஜன் பாம்பு வெடிக்கக்கூடிய இடம். அப்போ அவ்வளோ ஹாட்டாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 100 கோடி வருடங்களுக்கு பிறகுதான் அந்த ஹாட்டெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக அது வெப்பம் தணிஞ்சு இன்னும் சில மில்லியன் வருடங்கள் கழிந்த பிறகுதான் முதல் உயிரினம் உண்டாகுவதாக அறிவியல் கண்டுபிடிச்சிருக்குது. அதிலிருந்து பல மில்லியன்கள் வருடங்கள் கழித்த பிறகுதான் தாவரமே வரும். அப்போ பூமி வந்தது எப்போ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, கார்பன் டேட்டிங்கில் கண்டுபிடிக்கிறதுனாக்கா எப்படி முடியும் அப்படின்றது எனக்கு விளங்கலை. அவர் விளக்குவார்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை சொன்னார் டாக்டர் சார். அதாவது கலீலியோ பூமி உருண்டேன்னு சொன்னதுக்கு கிறிஸ்தவ சபை அவரை துன்புறுத்தினதாக சொன்னார். பூமி உருண்டேன்னு சொன்னதுக்கு கலீலியோ. இது எனக்கு தெரியாது, அவர் விளக்குவார்னு சொல்ல முடியாது. ஏன்னாக்கா நீங்கள் செய்தி அதல்ல, அப்படி இல்லை. ஏன்னா பூமி உருண்டைதான் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். கலீலியோ ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆள். அரிஸ்டாட்டில் அப்படின்ற விஞ்ஞானி 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவரே பூமி உருண்டைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலை, ஒத்துக்கிட்டாரு. ஏன்னாக்கா அதுக்கு முன்னாடி அந்த கருத்து இருந்திருக்கு, பூமி உருண்டை அப்படின்னு. எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாக்கா, இந்த சந்திர கிரகணத்தின் போது பூமியினுடைய நிழல் தான் சந்திரனில் விழுந்து மறைக்குது. அப்போவே அந்த சந்திரனுடைய மேலே விழக்கூடிய அந்த ஒளியை பார்த்து பூமி உருண்டை தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. கலீலியோவுக்கு நேர்ந்த துன்பம் எதனால வந்துச்சுன்னாக்கா, கலீலியோ உருண்டேன்னு சொன்னதுக்காக இல்லை, பூமி சுத்துதுன்னு சொன்னார். அதனால தான் அவருக்கு பிரச்சனை வந்துச்சு. பூமி சுத்துது அப்படின்னு கோபர்னிக்கஸ் சொன்ன அந்த கருத்தை கலீலியோ என்ன சொன்னாரு அப்படின்னாக்கா இன்னும் ஆணித்தரமா. அதுக்கு முன்னாடி கெப்லர்னு ஒருத்தவன் தான் சயின்டிஸ்ட். இந்த கலீலியோ அந்த கோபர்னிக்கஸ் சொன்ன கருத்து உண்மை அப்படின்னு சொல்லி போட்டு கெப்லர் ஸ்தாபிச்சாரு. கெப்லருக்கு பின்னாடி தான் ஆறு வர்றாரு, கலீலியோ வர்றாரு. கலீலியோ இல்லை இல்லை கோபர்னிக்கஸ் சொன்னதுதான் சரி, பூமி சுத்துது அப்படின்னு சொன்னார்.
அதனால அவருக்கு ஏற்பட்டது என்ன அப்படின்னாக்கா ஒரு ஹவுஸ் அரெஸ்டிங், அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட். ஆனா எதிரணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, பயங்கரமான ஒரு பிக் பேங் மாதிரியான ஒரு விடி, கலீலியோவை கல்லாலேயே அடிச்சு கொண்டுட்டாங்களாம். இன்னொருத்தர் வந்து நபிகள் நாயகத்தை எப்படி கல்லால் அடிச்சு கொண்டாங்க. அதாவது விவாதத்துக்கு வரும்போது யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, தவறு ஏற்படும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா விவாதத்துக்கு வரும்போது கொஞ்சம் கேதர் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வரணும். இப்படிப்பட்ட இல்லாத கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சு வாதாடி நம்முடைய நேரத்தை வீணடிக்கிறது அர்த்தமே இல்லை. கலீலியோ சொன்னது, கலீலியோ பூமி உருண்டே சொன்னதுக்காக என்ன இல்லை, துன்புறுத்தப்படலை. இன்குசிஷன் ரிசர்ச், இந்த கிறிஸ்தவ சபை வந்து சர்ச் வந்து அதுக்குன்னு தண்டிக்கும் சபையை வச்சிருக்காங்க. அங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு நீ சொன்னது தப்பு, பூமி சுத்தல, சூரியன் தான் பூமியை சுத்திட்டு வருதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவரை சொல்ல வச்சு அவர் வெளியே வரும்போது வெளியே வந்து சொன்னார், இல்ல இல்ல பூமி அங்கேயே தான், சூரியன் அங்கேயே தான் இருக்குது, பூமி தான் சுத்திட்டு வருது. அறிவியல் புத்தகத்துல எல்லாம் இப்ப வந்து மாணவர்களுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். டாக்டர் சார் எப்படி சொன்னாருன்னு தெரியல, பூமி உருண்டை அப்படின்றதுக்காக தான் வந்து கலீலியோ வந்து துன்புறுத்தினாங்க. அந்த அணியை சேர்ந்த ஒருத்தர் கலீலியோவை கல்லால அடிச்சே கொண்டாருன்னாங்க. அப்புறம் எம்பிரியாலஜி, அதாவது அடுத்தபடியாக அவர் வந்தது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பரிணாம வளர்ச்சிக்கு வந்தார். பரிணாம வளர்ச்சி அப்படின்ற பிலாசபி எப்போ வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது வந்து டார்வினுக்கு முன்னாடியே இருக்குது. என்னமோ டார்வின் தான் என்னமோ ஆராய்ச்சி செஞ்சு இப்போ பரிணாம வளர்ச்சி கண்டுபிடிச்சதாக நாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம், புத்தகத்தில் கூட எழுதப்படுகிறது. டார்வினுடைய தாத்தாவே ஒரு எவல்யூஷனிஸ்ட், டார்வினுடைய தாத்தாவே ஒரு எவல்யூஷனிஸ்ட். ஆனால் இவர் வந்து தன்னுடைய டார்வின் வந்து தன்னுடைய தத்துவத்தை போதிக்கிறதுக்கு முன்னாடி லமார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தான். இந்த லமார்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஒரு புத்தகம் எழுதினார் முத, அதாவது எலாபரேட்டா அந்த இதை பத்தி, அதாவது பரிணாம வளர்ச்சியை பத்தி ஒரு புத்தகம் எழுதினார். லமார்க்கனுடைய தியரி என்ன அப்படின்னாக்கா அக்வயர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றாரு. அதாவது ஒரு உயிரினம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது தனக்கு பெறப்படுகின்ற பண்புகளை அது தன்னுடைய குட்டிகளுக்கு நேராக செலுத்தி அதில் வந்து பரிணாம வளர்ச்சி ஏற்படுது. அந்த குட்டி வந்து இந்த இன்டென்ஷனை அப்படியே கேரி ஓவர் பண்ணி அதுல இருந்து வேற ஒரு இனம் தோன்றுகிறது அப்படின்னு லாமார்க் சொன்னார். லா ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படின்றதும் அவருடைய தியரி. ஒரு உறுப்பை நாம வந்து பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலானாலும் அதுல பரிணாம வளர்ச்சி ஏற்படும் அப்படின்றது அவருடைய தியரி. இதை வந்து சோதிச்சு பார்க்கறதுக்கு என்னமோ எல்லாரும் சேர்ந்து அப்போ அந்த தரப்புல இருக்கக்கூடியவங்க வந்து அண்ணன் என்னமோ பெரிய தப்பான விஷயத்த சொன்ன மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவன் சொன்னார், அது இந்த விஷயத்தை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்துல வீஸ்மன் அப்படின்ற வேறொரு விஞ்ஞானி செஞ்சதுதான் எலியினுடைய வாழை வெட்டின செயல். எலியினுடைய வாழை வெட்டின செயல் இப்ப நீங்க வந்து பார்க்கலாம், லாமார்க்கை வந்து பார்க்கலாம். அவரு தான் லாமார்க். போட்டோவில் தெரியுதுல்ல, உலகமே ஒடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் லாமார்க். அவருடைய தியரி தான் லாண்ட் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அப்படின்றது. அதாவது ஒரு உறுப்பை பயன்படுத்துவதை கொண்டும் பயன்படுத்தாமல் இருப்பதை கொண்டும் அதில் ஏற்படுகின்ற பரிணாமம். எங்கிருந்து லேசர் சரி. அப்ப அதுல நீங்க பார்க்கலாம் 4 ஜிராஃபை போட்டிருக்கிறாங்க. அதாவது அந்த லாஸ்ட் எண்ட்ல 4 ஜிராஃப். அந்த இல்ல இருக்கட்டும். அந்த அப்ப அந்த 4 ஜிராஃபை பாக்குறீங்க. ஜிராஃப்னா ஒட்டகச்சிவிங்கி. அதாவது இடது பக்கத்துல எண்டில் இருக்கக்கூடிய அந்த குட்டியினுடைய கழுத்தை பாருங்க எவ்வளவு சின்னதுன்னு. முதல்ல அவ்வளவு சின்னதா இருந்துச்சு கழுத்து. அப்போ உணவுப் பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. அதாவது மரம் செடி கொடி எல்லாம் கொஞ்சம் வந்து மேலே வளர்ந்து போனதுனால இந்த ஜிராஃப், அதாவது இந்த ஒட்டகச்சிவிங்கி அப்படியே தலையை அப்படி நீட்டி
தழைய பறித்து தின்ன ஆரம்பிச்சிக்கிச்சு. அதை வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படியே பறித்து தின்ன ஆரம்பிக்கும் போது தலை அப்படியே நீண்டுக்கிட்டு பெரிய கழுத்து வந்தோன்னா அது பெரிய ஒட்டகச்சிவிங்கியாகி மாறி போயிடுச்சு. இப்படின்னு ஆறு சொன்னது? வீஸ்மன் லாமார்க் சொன்னது. அந்த தத்துவத்தை வந்து சரி பார்க்கறதுக்காகத்தான் வீஸ்மன் வந்து எலியை வளர்த்தி அதனுடைய வாழை வெட்ட ஆரம்பித்தார். 21 ஜெனரேஷனுடைய வாழை வெட்டியும் என்ன ஆகலை? 22வது ஜெனரேஷனுக்கு வரக்கூடிய குட்டிக்கு வால் இல்லாமல் வரணுமில்ல. இது நானும் அண்ணனும் கேட்ட கேள்வி இல்லை, வீஸ்மன் கேட்ட கேள்வி. நீங்கள் பிளேம் பண்ணுறதா இருந்ததுன்னா போய் வீஸ்மனை பிளேம் பண்ணணும், எங்களை பிளேம் பண்ணக்கூடாது. ஆச்சா, 22வது தலைமுறை கூட வரல. அப்போ வீஸ்மன் வந்து சொல்லிட்டாரு, லாமார்க்கு உன்னுடைய தத்துவம் சரியில்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னார். அப்போதான் சில பேர் வந்து என்ன சொன்னாங்க, இது அக்வைர்டு கேரக்டர்ஸ் அப்படின்னா வாழை வந்து தானாக முறிஞ்சு போயிருந்தா தான் அது வந்து இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வெட்டுறீங்க, வெட்டுறதை வந்து அப்படி ஒத்துக்க முடியாது. அது இயற்கையாகவே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துச்சுன்னா அதுதான் குட்டிக்கு கடத்தும் அப்படின்னா. ஐயா, இயற்கையாக மாறி வரணும்னாக்கா ஒரு காரணம் இருக்கணும்ல. அந்த காரணம் வர்ற வரைக்கும் ஒரு ஆய்வாளர் வந்து சோதனை செய்யாமல் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? அப்போ அந்த காரணத்தை செயற்கையே அவன் செஞ்சு பார்த்தான், நடக்கலை. சரி, அதுக்கப்புறம் தான் நம்ம டார்வின் வர்றாரு. டார்வின் வந்துட்டு என்ன சொன்னாருனாக்கா, லாமார்க் சொன்னதில் ஒரு சின்ன ட்ரபிள் இருக்குது. அவர் என்ன சொன்னாருன்னா, பரிணாமவாதத்தில் அவர் சொன்னதில் ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த அக்வைர்டு கேரக்டர்ஸ் டைரக்டாக அப்படியே குட்டிக்கு பாஸ் ஆகுதுன்னு சொன்னார். அந்த மாதிரி டைரக்டாக பாஸ் ஆகாது, அதுக்கு இடையில ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு. அந்த இயற்கை தான் தேர்வு செஞ்சு என்ன கேரக்டர் ஒரு குட்டிக்கு கொடுக்கணும், ஒரு ஸ்பீஷீஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னார். நாம் இங்கே கொஞ்ச நேரம் நிறுத்துவோம். அதாவது இயற்கையில் ஒரு தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு டார்வின் சொல்கிறாரு. இயற்கையில் தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னாக்கா இயற்கைக்கு என்ன பகுத்தறிவு உண்டா? தேர்வு அப்படின்றது பகுத்தறிவின் பார்ப்பட்ட செயல் தானே. அப்போ தேர்வு நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னாலே அதை யாரு செய்வதாக நீங்கள் கூறுகின்றீர்களோ அந்த நபருக்கு அல்லது அந்த பொருளுக்கு பகுத்தறிவு உண்டுன்னு அதுக்கு அர்த்தம். பகுத்தறிவு இல்லாமல் தேர்வு செய்ய முடியுமா? ஒரு காலம் தேர்வு செய்ய முடியாது. நீங்கள் வந்து ஒரு எந்த சீட் எடுத்தாலும் அதாவது பரிசு சீட்டில் எந்த சீட்டுக்கு பரிசு கொடுக்கணும்னு தெரியாது. அந்த பரிசு சீட்டு எடுக்கும்போது கூட ஜனங்க வந்து எந்த சீரியலில் எந்த நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு தேர்வு செஞ்சு தான் எடுக்கிறாங்க. ஒரு மாணவன் வந்து பள்ளியில் தேர்கிறான் என்றால், ஒரு மாணவன் வந்து பள்ளியில் தேர்ச்சி எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் தேர்வு எழுதியாக வேண்டும். வெற்றி பெறணும்னா தேர்வு எழுதியாக வேண்டும். இந்த தேர்வு தாள் யார் செய்யறது, தயாரிக்கிறது? தேர்வு தாள் யார் ப்ரிப்பேர் பண்றது? இந்த மாணவனை போன்றவன் அல்ல, மாணவனை விட அறிவில் சிறந்த ஒரு நபர் தான் இந்த தேர்வு தாளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது அந்த தேர்வு தாளை அவனுக்கு கொடுத்து இதில் எல்லாம் பாஸ் ஆகிறானா அப்படின்னு சொல்லி போட்டு தேர்ச்சியை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ தேர்வு அப்படின்னு சொன்னாலே வந்து என்ன ஆகி போச்சு, கடவுள் இருக்குது அப்படின்றது அதிலிருந்து அடிப்படையான உண்மையாக பெறப்படுகிறது. ஆனால் அந்த தேர்வு செய்கிறது கடவுள் இல்லை, இயற்கை அப்படின்றது எவல்யூஷனிஸ்டினுடைய வாதம். இப்போ நாம் கேட்குறோம், தேர்வு செய்வது இயற்கையாக இருந்தால் இயற்கைன்னு ஒன்று இருக்கா? இயற்கைன்னு ஒன்று இருக்கா? இருந்தா காட்டு. நீங்க சொல்றீங்களே அல்லான்னு ஒன்று இருந்தா காட்டுன்னு சொல்றீங்களே, இயற்கைன்னு ஒன்று இருந்தா காட்டுங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். நாம வந்து இயற்கை இயற்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நாம இயற்கைன்னு பேசும்பொழுது அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த பூமியில வந்து தாவரங்கள் எல்லாம் வளருது, சந்திரன்ல வளரல அப்படின்னு சொல்றோம். ஏன் சந்திரன்ல வளரல பூமியில வளருது அப்படின்னு நாம கேட்டா அதுக்கு பதில் யாரும் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பூமியினுடைய இயற்கை. தாவரம் பூமியில வளருதுன்னா அது பூமியினுடைய இயற்கை. சந்திரன்ல வளரலன்னா அது சந்திரனுடைய இயற்கை. இங்க என்ன சொல்றோம்? குணத்தை சொல்றோம், ஒரு கேரக்டரை சொல்றோம்.
கேரக்டர் சொல்லணும்னாலே அதுக்கு ஒரு பொருள் இருக்கணும்ல. பூமி இருந்தா தானே பூமியுடைய இயற்கையை பத்தி சொல்ல முடியும். பூமி இருந்தால் தான் பூமியினுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியும். பூமி இல்லை என்றால் பூமியினுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியாது. ஆகவே பொருள் இருந்தால் தான் பொருளுடைய இயற்கையை பற்றி சொல்ல முடியும். இப்போ இந்த சின்ன கழுத்து இருக்கக்கூடிய ஜிராவுக்கு பெரிய கழுத்தை செலக்ட் செய்தது யாரு அப்படின்னு கேட்டா இயற்கைன்னு சொன்னா அந்த இயற்கை என்ற பொருள் எங்க இருக்கு? இங்க வந்து இந்த ஜிராவு தான் இயற்கை அப்படின்னு சொல்லுவீங்களோ? அப்ப எனக்கு நானே வளர்த்துக்கிட்டேனா? அப்ப எனக்கு நானே வந்து சிருஷ்டிக்கிட்டேன்னா? ஆகவே இந்த வாதம் பகுத்தறிவுடைய வாதமே அல்ல. பகுத்தறிவு என்ற பெயரில் நீங்கள் சொன்னீர்களானாலும் இதை வந்து பகுத்தறிவுன்னு நாம வந்து ஒத்துக்க முடியாது. சரி, அடுத்ததாக லமார்க்கினுடைய கருத்து சரியா தவறா அப்படின்னு சோதனை பண்றதுக்கு வீஸ்மன் வந்தார் இல்லையா? அந்த மாதிரி நம்ம டார்வின் சொன்னார இயற்கை தேர்வு, இது எவ்வளவு தூரம் சரி அப்படின்னு பார்க்கறதுக்கு வேற ஒருத்தர் வந்தார். அவருடைய பேர் ஜெங்கின். பார்க்குறீங்களா? அதான் ஜெங்கின். அவர் ஒரு என்ஜினியர். அப்போ டார்வின் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, இந்த எவல்யூஷனை வந்து நடைபெற செய்கின்ற மெக்கானிசம் வந்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு சொன்னார். நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு வந்தாலே, செலக்ஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வார்த்தையை. செலக்ஷன் ஒரு ஸ்பெஷீஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஐட்டத்துக்கு பரிணாம வளர்ச்சியை செலக்ட் செய்யப்பட்டால், தேர்வு செய்யப்பட்டால் அந்த ஸ்பெஷீஸ்ல அந்த ஒன்று தான் அந்த சமயத்தில் உருவாகும். ஏன்னா செலக்ஷன் நடக்குது. லமார்க் சொன்ன மாதிரி அக்வைர்டு கேரக்டர்ஸ் டைரக்டா குட்டிகளுக்கு போய் பல குட்டிகள் உண்டாகலை. இங்க செலக்ஷன் நடக்குது. செலக்ஷன் நடக்குதுனாலே ஒரு ஸ்பெஷீஸ்ல ஒரு லொக்காலிட்டியில ஒரு காலகட்டத்தில் தப்பித்தவறி ஒரு 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 ஸ்பெஷீஸினுடைய குட்டிக்கு தான் அந்த மாதிரி எவல்யூஷன் வரும், பரிணாமம் வரும். இப்போ அந்த மாதிரி பரிணாமம் வந்துருச்சுன்னு வச்சுங்க. உங்களுக்கு சிம்பிளா விளங்குறதுக்காக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ குரங்கினுடைய மூதாதையில் இருந்து தான் குரங்கும் நாமும் வந்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாங்க ஹோமினிட்ஸ். முதல்ல ஏப்புன்னு சொன்னாங்க, இப்போ மறுபடியும் நாம ஏப்புன்னு சொன்னா டாக்டர் சார் கோவத்துக்கு சண்டைக்கு வந்துருவாரு. ஏன்னாக்கா ஏற்கனவே ஒரு தடவை சண்டைக்கு வந்துட்டாரு. என்ன நான் வந்து ஹோமினிட்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்க திரும்ப ஏப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது, ஹோமினிட்ஸ் அப்படின்னாரு. ஏதோ ஒரு நீட்ஸுப்பா, இருந்தாலும் 4 காலில் நடக்கிற நீட்ஸ் தானே அது இந்த ஹோமினிட்ஸ். அந்த 4 காலில் நடக்கிற பிராணி இப்ப மனுஷனா மாறுறதுக்கு எவல்யூஷன் அதுக்கு கிடைக்குது. ஒரு ஒரு எவ்வளவு முதல்ல எவ்வளவு வரும்? திடீர்னு வருமா கம்ப்ளீட்டா? திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங்ல அப்படியே 4 காலில் நடந்துகிட்டு இருந்த ஒரு குரங்கு திடீர்னு எந்திரிச்சு 2 காலில் நிக்குமா? நிக்காது. அப்படி எவல்யூஷன் சொல்லல. அப்ப அதுக்கு என்ன வரும்? கொஞ்சம் ஒரு எவல்யூஷன், அதாவது கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அதனுடைய குட்டிக்கு வந்துருச்சு. எவ்வளவு வந்துச்சு? 1% வச்சுக்குவோம். 1%ன்றதே அதிகம் தான். இல்ல அது பத்தாக்குறையா இருந்ததுன்னா 10% வேணாலும் நம்மளுக்கு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தானே, 1%ஓ 10%ஓ வந்துருச்சு. சரி, இந்த குட்டி பெருசாகும்ல. இந்த குட்டி பெருசானா இது வந்து இனவருத்தியில ஈடுபடணும்ல. இது இனவருத்தியில ஈடுபடுறதுக்கு இந்த குட்டிக்கு எந்த ஸ்பீஷீஸ் கூட, அதாவது அது தேர்ந்தெடுக்கக்கூடிய இனம் இதுவா இருக்கும். நிச்சயமா இந்த எவல்யூஷன் 10% 1% இப்போ இது எவல்யூஷன் ஆயிருக்குனாக்கா அந்த எவல்யூஷன் ஆகாத ஒரு குட்டியை தான், ஒரு இணையத்தான் அது தேர்ந்தெடுக்க முடியும். ஏன்னாக்கா நேச்சர்ல அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த 1% அல்லது 10% எவல்யூஷன் ஆயிருக்கக்கூடிய இந்த விலங்கு எவல்யூஷனே ஆகாத அந்த இணையோடு சேரும் பொழுது அதிலிருந்து வர்ற குட்டிக்கு எவ்வளவு பர்சன்டியா டார்வின் இருக்கும் அப்படின்னு கேட்டா 10% இருந்ததுன்னா 5% ஆகும், அது பாதி ஆயிடும். 1% இருந்ததுன்னா 1/2% ஆயிடும். சரி, இந்த 1/2% ஆகுது இல்ல, இந்த குட்டி பெருசாகி இது வந்து இணையோடு சேரும் பொழுது அந்த இணை யாரு? இதே மாதிரி டெவலப் ஆகாத எவல்யூஷன் ஆகாத ஒண்ணுதான். அப்ப அது கூட சேரும்போது அரையும் காலு இப்படியே ஒரு 5-10 ஜெனரேஷன் போயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்படி போயிடுச்சுன்னாக்கா உங்களுடைய எவல்யூஷன் தியரியே அவுட் இல்ல. அக்வைர்டு கேரக்டர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி நேச்சுரல் செலக்ஷன்ல வந்த பண்பா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு 4-5 ஜெனரேஷன் அல்லது ஒரு 7-8 ஜெனரேஷன் போறதுக்குள்ளார அப்படியே வேனிஷ் ஆகி போயிடுமில்ல. அப்புறம் எப்படி புது புது ஸ்பெஷீஸ் எல்லாம் உண்டாகுதுன்னு ஜென்கின் கேட்டாரு.
மண்டையை பிச்சுக்கிட்டு ஓடி போயிட்டார். பதிலே சொல்ல முடியல, அவரால் பதில் சொல்ல முடியல. கொஞ்சம் கொஞ்சமா லாமார்க்கினுடைய தியரிக்கு நெருங்கி வந்தார். கொஞ்சம் கொஞ்சமா லாமார்க்கினுடைய தியரிக்கு நெருங்கி வந்தார். இப்போ நம்முடைய டார்வினுடைய தியரிக்கு புத்துயிர் ஊட்டுறதுக்காக மற்றொரு எவிடன்ஸ் சொல்லப்பட்டது. அந்த எவிடன்ஸ் கொண்டு வந்தவர் யாரு? அவர் தான் ஹெக்கல். ஹெக்கல் அப்படின்ற ஒரு கருவியல் விஞ்ஞானி. அந்த ஹெக்கல் கருவில் வளர்கின்ற கருக்களை எல்லாம் ஆராய்ந்து அந்த கருக்கள் மிருகமாயிருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஏறத்தாழ பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தத்துவத்தை சொன்னார். ஓன்டோஜெனி ரீகேப்சுலஸ் பிலோஜெனி அப்படின்றது அவருடைய தத்துவத்தினுடைய பெயர். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை அவர் சொன்ன உடனே அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் இது ப்ரொஜெக்டர் பார்க்குறீங்க, இந்த மேல் வரிசையில் இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு. ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கரு. முதல்ல இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போங்க. முதல்ல வர்றது மீனுடைய கரு. ரெண்டாவது தண்ணீரிலும் கரையிலும் வாழ்கின்ற ஒரு விலங்கினுடைய கரு. மூணாவது கடலாமையினுடைய கரு. நாலாவது கோழியினுடைய கரு. அஞ்சாவது முயலினுடைய கரு. ஆறாவது மனிதனுடைய கரு. இது எல்லாம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இதுதான் ஒரு எவிடன்ஸா வச்சாரு. அதனால அதாவது ஓர் உயிரினத்தின் கருவளர்ச்சி மொத்த உயிரினங்களின் வரலாறு. ஓன்டோஜெனி ரீகேப்சுலஸ் பிலோஜெனி, இதுதான் அவருடைய தத்துவம். ஒரு கருவின் வளர்ச்சி மொத்த உயிரினத்தின் வரலாறு. அப்போ இதுல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் பெரிய ஆதாரம் அப்படின்னு வச்சார். ஆறு ஹெக்கல். ஹெக்கல் இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை வச்சு பல வருஷங்கள் ஆகி போச்சு. அதுக்கு பிறகு மைக்கேல் ரிச்சார்ட்சன் அப்படின்னு ஒரு விஞ்ஞானி வந்தார். ஹெக்கல் சொன்னது எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு பார்க்கணும்னு அவர் முடிவு பண்ணார். அவர் தீர்மானம் பண்ணி மைக்கேல் ரிச்சார்ட்சன் என்ன பண்ணாரு அப்படின்னா, இப்போ புதுசாக ஆய்வு செஞ்சார். நவீன கருவிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு புதுசாக ஆய்வு செஞ்சார், கருவெல்லாம் எப்படி இருக்குன்னு. அந்த கரு தான் கீழே தெரியுது. ப்ரீவியஸ் பிக்சர் கீழே தெரியுதுல்ல, மேலே தெரிகிறது. நல்லா கவனிக்கணும். ரெண்டு ரோ தெரியுது. மேலே தெரிகிற ரோ ஹெக்கல் வரைஞ்ச ரோ. கீழே தெரிகிறது மைக்கேல் ரிச்சார்ட்சன் வரைஞ்ச ரோ. ரிச்சார்ட்சன் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஹெக்கல் வரைஞ்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஃப்ராடுன்றாரு. ஹெக்கல் வரைஞ்சிருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ஃப்ராடு. உயிரினங்கள் எவல்யூஷன்ல வந்தது என்பதை நிறுவுவதற்காக ஃப்ராடாக அந்த படத்தை போட்டிருக்கிறாரு. அதனுடைய உண்மையான வடிவம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு கீழே இருக்கிறத காட்டினாரு. கீழே இருக்கிறத லெப்ட்ல இருந்து பாருங்க. முதல்ல வர்றது என்ன? அதே ஃபிஷ் தான். அங்க மேல போட்டிருக்கல, அதுக்கு கீழே போட்டிருக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம்? மேல போட்டிருக்கிறது ஃப்ராடு, கீழே போட்டிருக்கிறது தான் ஒரிஜினல்னு யார் சொல்றது? நான் சொல்லல, மைக்கேல் ரிச்சார்ட்சன் சொல்றாரு. நம்ம சகோதரர் சொன்னாரே, நாங்க இதெல்லாம் இந்த அனாட்டமி அவங்க இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த படத்துல ஸ்கல் எல்லாம் போட்டு காட்டணும்ல, இதெல்லாம் ரொம்ப என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்றாரு. அதாவது ரொம்ப ஆணித்தரமா ஆதாரமாக நிரூபிக்கப்பட்டது, இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் நீங்க மறுக்க கூடாது, நீங்க என்னமோ ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு மறுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் டயலாக் அடிச்சாரு இல்லையா? இது யாரு போட்டது? அது மைக்கேல் ரிச்சார்ட்சன் நிச்சயமாக நவீன கருவிகளை வைத்து எடுத்துக்கொண்ட ஒரு படம். அடுத்தது பாருங்க,
இங்க ஒரு ஸ்கல் ஒரு மண்டையோடு தெரியுதா? பேலியன்டாலஜி எவிடன்ஸை பத்தி, இந்த ஸ்கல்லை பத்தி சொன்னார்ல, பேலியன்டாலஜி எவிடன்ஸ், இந்த ஸ்கல் தெரியுதா? அந்த மண்டையோடு, இந்த மண்டையோடு விலங்கு, அதாவது உயிரினம், அதாவது மனிதன் எவல்யூஷன்ல வந்தவன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸாக, பேலியன்டாலஜி எவிடன்ஸாக இந்த மண்டையோட காமிச்சாங்க. இந்த மண்டையோடு தெரியுதுல்ல, இந்த மண்டையோடு மேல இருக்கிற பாகம் மனுஷனுது, அது கீழே தாடை இருக்குது பாருங்க, அது குரங்கினுடைய அமைப்பில் இருக்கு. அதாவது மேல் மண்டை மனிதனுடைய அமைப்பிலும் கீழ் தாடையானது குரங்கினுடைய அமைப்பிலும் இருக்கு. இதிலிருந்து நிச்சயமாக மனுஷன் அந்த குரங்கிலிருந்து பரிணமிச்சு வந்தவன் தான் அப்படின்றதுக்கு இது அடையாளம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க தொல்லுயிரிய ஃபாசில். ஆனா இத ஆய்வு செஞ்ச போது ஜோசப் வெய்னர் அப்படின்றவர் இதை 1953 போய் ஆய்வு செஞ்சாரு. ஆய்வு செய்யும் பொழுது அவருக்கு கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 500 வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு, 500 வருடத்திற்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு, இதோட முடிச்சிடும். அந்த ஸ்கல் வெறும் 500 வருடங்களுக்கு முன்னால் இறந்து போன ஒரு மனிதனுடைய மண்டையோடு கீழே இருக்குது பாருங்க, அது அவனுடைய மண்டையோடு இல்ல, அது ஒரு குரங்கனுடைய தாடையை எடுத்து ஃபோர்ஜரி செஞ்சிருக்காங்க. அங்க கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த நிறத்தை பாத்தீங்கல்ல, ப்ளூ, இத பாருங்க, இந்த டார்க் அடிச்சிருக்குது பாருங்க, அந்த டார்க் அடிச்சிருக்கிற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குரங்குல இருந்து ஃபோர்ஜரியா கொண்டு ஃபிக்ஸ் பண்ணது. இது யார் சொன்னது? அண்ணன் சொல்லல, நான் சொல்லல, பிரிட்டிஷ் மியூசியத்தில் இருக்குது. அது சொன்னது ஜோசப் வெய்னர் என்ற விஞ்ஞானி. இதெல்லாம் தப்பு அப்படின்னா அவங்க மேல போய் கேஸ் போடுங்க. நீங்க சொன்னீங்கல்ல இதெல்லாம் தப்பு அப்படின்னாக்கா நாங்க என்னமோ கேஸ் போடுவோம் என்னமோ சொன்னாரு. இப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, இதெல்லாம் தப்பா இருந்தா, பொய்யா இருந்தா நீங்க அவங்க மேல கேஸ் போட்டு நிரூபிங்களே, இவன் இந்த ஜோசப் வெய்னர் செஞ்சிருக்கிறது ஃப்ராடு, அதெல்லாம் சரியில்லை, முதல்ல எவல்யூஷன்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றதுக்காக கென்னத் ஓக்லஸ் செஞ்சார்களே அதுதான் கரெக்ட்னு கேஸ் போட்டு நிரூபிங்க. ஆகவே இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் அதிகமான சமயத்தை டைமை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கும் அதிகமான டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த எவிடன்ஸ்களுக்கு அப்புறம் வருவோம் இன்ஷா அல்லாஹ். நான் இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பத்தில் டைம் லிமிட் வேணாம், விஷயங்களை 2 பேரும் இவ்வளோ நாள் விளக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் ஆரம்பத்தில் 20 நிமிஷம் சொன்னதை 1 மணி நேரம் வச்சுக்கிறேன், 2 மணி வச்சுக்கிறேன்னு சொன்னோம். இப்போ எங்களுக்கு டைம் வேணும், ரொம்ப போகுதுன்னு சொன்னதுனால நம்ம என்ன செய்வோம், ஆனால் நீங்கள் கேட்கக்கூடாது, முறைப்படி அதை பதிவு பண்ணிடணும்ல. ஒரு விஷயத்தை அந்த நட்பு முறையில் நம்ம மாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அதுலையாவது உறுதியாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கலாம்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். இருந்தாலும் அந்த அதிகவாதங்கள் வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு தயக்கம் இருப்பது தெரிகிறது. இருந்தாலும் நம்ம அதை ஒரு மரியாதை கொடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சுருக்கமாக நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த வர அமர்வுகளையாவது வாதங்களை வைங்க. சும்மா பெரியார் போனார் வந்தார், நான் பகவத்கீதை எதிர்த்தோம், அந்த காலத்தில் பண்ணோம், ஜோசியத்தை எதிர்த்தோம், இந்த கதையெல்லாம் இந்த தலைப்புக்கு தேவைப்படாது. இந்த தலைப்பில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், உங்களுடைய பிரதாபங்கள் எதையெல்லாம் விட்டுவிட்டு இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இந்த அறிவியல் பிரகாரம் கடவுள் இல்லைன்னு உங்களுக்கு நிரூபிக்க இயலுதா, அல்லது கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதற்குரிய ஆன்சர் கேள்விகளுக்கு பதில் உண்டா, அது சொல்லணும். இன்னொரு சில விஷயம் விடுபட்ட சிலதுக்கு சொல்லி பண்ண மாதிரி அமர்வு கிடையாது. ஒரு சகோதரர் பேசும்போது சொன்னார், சத்தம் போட்டு பேசினா உண்மையாயிருமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் என்னது? சத்தம் போட்டு பேசினால் உண்மையாகுமான்னு கேட்குற காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம இது எடுக்கலைங்கிறக்கா சொல்கிறாரு. டாக்டர் கோச்சிக்கிற கூடாது. யார் ரொம்ப மேசையை தட்டி பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினா யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் பாட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்க டாக்டர் தான் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கடுமையாக அடிச்சு இப்படி பயங்கரமாக அடிச்சு அந்த அவன் மைக்கார சொன்ன அடிக்காதுன்னு சொல்லிட்டு போனார். அந்த மாதிரி சொன்னது போது அது என்ன சொல்கிறா, பதிய வைக்க பார்க்குறாங்கன்னா சத்தத்தின் மூலமாக இவர்கள் ஜெயிக்க பார்க்குறாங்கன்ற ஒரு தப்பான ஒரு கருத்தை நீங்கள் விதைக்க வச்சுருக்கிறீங்க. அது மாதிரிலாம் தயவு சொல்லக்கூடாது. அது மாதிரி கடவுளை கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக்கை மனுஷன் தான் கண்டுபிடிச்சாண்டாரு. திருப்பி திருப்பி சொன்னேன், கண்டுபிடிக்கிறது வேற படைக்கிறது வேற. கண்டுபிடித்தாலே இருந்ததை தான் கண்டுபிடிக்கணும். பிளாஸ்டிக்கை மனுஷன் படைச்சானா கண்டுபிடிச்சானா? அதனுடைய சாமான்கள் இருந்துச்சு, கண்டுதான் பிடிக்கிறோம். காணா போன பொருளை கண்டுபிடிச்சு அவன் படைச்சான்னு சொல்லுவீங்களா?
நான் தான் கண்டுபிடிச்சேன், எனக்கு தான் சொந்தம், ஒத்துக்குருவீங்களா? அதாவது பொருள்களை வந்து மனிதன் கண்டுதான் பிடித்தானே தவிர ஒன்றை கூட மனிதன் படைக்கலன்னு நான் சொன்னேன். முதல்ல அதை படைக்கலன்னு சொன்னது என்ன பண்ணிட்டாரு, அதை தப்பா விளங்கிட்டு பிளாஸ்டிக் யார் கண்டுபிடித்தார் அப்போ வாதம் பண்ணும்போது அவர் கேட்கலையா, என்ன டைவர்ட் பண்றாருங்கிற தெரியாத தவறான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மாதிரி வந்து மனிதன் தான் ஆம்பளையா பொம்பளையாங்கிற தீர்மானிக்கிறோம், நம்ம தான் தீர்மானிக்கிறோம், கடவுளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொன்னாரு. எக்ஸ் கொடுக்கறது ஆம்பளை தான், ஒய் கொடுக்கறது ஆம்பளை தான்டாரு. நீங்க அறிவியலை தப்பா பயன்படுத்துறீங்க. எக்ஸ் ஒய் ரெண்டும் மனுஷன் ஆம்பளைட்ட தான் இருக்கு, பொம்பளைட்ட ஒண்ணும் இல்லை, அது உண்மை. ஆனால் எக்ஸை கொடுக்கறதையோ ஒய்யை கொடுக்கறதையோ மனுஷன் தீர்மானிக்கிறது கிடையாது. மனுஷன்ட்ட இருக்குதே தவிர அவங்ககிட்ட இருந்து எக்ஸ் போகணுமான்னு மனுஷன் முடிவு செஞ்சு நான் எக்ஸா கொடுத்து ஆம்பளை பிள்ளையா பிறப்பேன்னு சொல்ல முடியுமா? அதை நீங்க மிஸ்யூஸா அறிவியல் அல்லாத கருத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணி சொல்றீங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணல. மனுஷனுக்கு முடியாது. நீங்களா எக்ஸா கொடுத்து ஆம்பளை பிள்ளையா பிறந்தா டாபிக்கே குழந்தை தற்கொலை, கருவுல சிசு கொலை எல்லாம் அடிபட்டு போயிடும். எல்லாம் ஆம்பளை பிள்ளைய 10 பேர் தள்ளிக்கிட்டு இருக்கலாம். அந்த இதுக்கு நீங்க பதில் சொல்ல கிடையாது. அது மாதிரி வந்து குட்டி பிரபஞ்சத்தை மனுஷன் உண்டாக போறான், அப்ப என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறாரு. இந்த அணுக்களை வெடிக்கை செஞ்சு ஒரு 27 கிலோமீட்டருக்கு அதை என்ன விளைவு ஏற்படும்னு பார்த்தான். அது அணுக்கு அது தவறான தகவல் எங்க முன் வச்சிருக்கிறார். அது பிரபஞ்சத்தை உண்டாக்குறதுக்காக செய்யலை, அந்த என்ன மாதிரி இருந்துச்சுன்னு அறிந்து கொள்வதற்கு நடத்தின ஒரு சோதனை தானே தவிர பிரபஞ்சத்தெல்லாம் உண்டாக்கல. அப்படி உண்டாக்கி விட்டால் அதை அவன் தான் உண்டாக்கணும்னு சொல்லுங்க. அதான் டாபிக். அவன் உண்டாக்கணும் இல்லைங்களா? அப்ப இதை வந்து உண்டாக்குனதை ஒரு மனுஷன் உண்டாக்குனான்னா அப்ப அந்த பெரிய பிரபஞ்சத்தையும் இந்த மனுஷனையும் சேர்த்து யார் உண்டாக்குனான்னு வந்துரும்ல. மறுபடியும் கடவுள் இருக்கான்னு தான் வரும். நீங்க இன்னொரு குட்டி பிரபஞ்சத்தை இவனே 2 அணுவை மோத வச்சு இவனே ஒரு பிரபஞ்சத்தை உண்டாக்கிட்டான்னு ஒரு பேச்சுக்கு வந்தால் அப்ப பகுத்தறிவு என்ன, இந்த பிரபஞ்சத்தை இவன் தான் உண்டாக்குனான்னு சொல்லுவோம், இவனையும் இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் ஒருத்தன் உண்டாக்குனான்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய லாஜிக்கோ பெரிய அறிவியலோ கிடையாது. நீங்க சொல்ற பக்கத்தில் நிற்காது. அது ஒரு விஷயம். அது மாதிரி கைரேகையும் இருக்கு தெரியுமா, சும்மா சம்மந்தம் இல்லாம பிடிச்சிக்கிட்டே கருவறையில் இருந்ததுனால தான் குரங்குக்கு மனுஷனுக்கு ரேகை ஒரே மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து ஒன்று இங்கெல்லாம் ரேகை இருக்கிறது, மடக்கப்படாத இடங்கள்ல எல்லாம் ரேகை இருக்குது. இந்த பெரிய கோட்டுக்கு மட்டும்தான் அந்த காரணம் சொல்ல முடியுமே தவிர மடிக்கிறத இந்த ரேகைக்கெல்லாம் இந்த காரணம்லாம் சொல்ல முடியாது. சும்மா என்ன எழுதி வச்சு என்ன சொல்லிட்டு போயிடக்கூடாது. இந்த தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களாக அது சொல்லியிருக்கிறீங்க. அது மாதிரி வந்து முஸ்லீம்கள் பாத்தியா ஓதுறாங்க, ஆயுத பூஜை ஓதுறாங்க, அதெல்லாம் எடுத்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். நீங்கள் எப்படி நீங்கள் இத்தனை வருஷம் கத்தி இந்த மக்கள்கிட்ட உள்ள மூடநம்பிக்கை உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு வென்றெடுக்க முடியவில்லையோ அந்த லெவலில் நாங்கள் இல்லை. நாங்கள் 20 வருஷ பிரச்சாரத்தில் எங்கள் பேசிக்கை கரெக்டாக இருந்ததுனால நீங்கள் சொல்லக்கூடிய மூடநம்பிக்கையெல்லாம் வென்று முழுக்க பகுத்தறிவு உள்ள குர்ஆன் சொல்லப்படி வாழக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை இன்னைக்கு ஒரு எஸ்எம்எஸ்ல 1 லட்சம் பேரை திரட்டுற அளவுக்கு இன்னைக்கு மக்களை வென்றெடுத்துற சின்ன சமுதாயத்தில், பெரிய சமுதாயத்தில் நீங்கள் கூட செய்ய முடியல. ஒரு பெரிய சமுதாயத்தில் நீங்கள் செய்ய, அதனால இந்த கத்தம் பாத்தியாரெல்லாம் ஓதுறானா இல்லைன்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். உங்களை விட அழுத்தமாக பூஜை புரோகிதத்தை இல்லைன்னு சொல்லி ஒழிச்சு கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அதெல்லாம் ஒரு ஆதாரமாக கொண்டு வராதிங்க. எங்கள் ஆளுக்குள்ள சில தப்பு செஞ்சான்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்குலாம் சொல்லுவீங்க, நாங்கள் மேடை போட்டு சொல்லி எங்கள்கிட்ட அட்டி உதையெல்லாம் வாங்கி பெரியாரெல்லாம் கூட அப்படி வாங்கினதில்லை, நாங்கள் வெட்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம், கொல்லப்பட்டிருக்கோம் எத்தனை சகோதரர்கள். நாங்கள் இதுக்கு சரியான கொள்கைங்கிற அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்து விட்டு நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு கடவுள் இருக்கிறாரா இல்லையா. வேற தலைப்புகள்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அடுத்த தலைப்பு நீ கேட்கலாம், அது கொண்டு போயிருங்க. இதில் எடுத்து வைக்க வேண்டியதுன்னா நாங்கள் கேட்ட அத்தனை கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். இல்லைன்னா பகுத்தறிவுக்கு அடிப்பில் என்ன செய்யணும், ஆமாம் இந்த இதில் இப்படி தான் எங்களுக்கு விளங்குகிறது, இனிமேல் இல்லைன்னு கண்டுபிடிச்சா அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படியாவது சொல்லணுமே தவிர மனம் முரண்டாக ஒரு கருத்து நீங்களாக வைத்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் அது பார்க்குற அனைவருக்கும் தெரியும். எந்த அளவுக்கு இன்னும் சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு அவ்வளோ மக்கள், நான் இன்னைக்கு இப்போ லாஸ்ட் முறை நீங்கள் 4 பேர் கூட்டு வந்திருக்குது. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எங்கள் மக்களை கொண்டு உட்கார வைப்போம். நீங்கள் கொண்டே சொல்லி எப்படி மக்களை வென்றெடுத்துட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறது இருந்தால் சிந்திக்க கூடாங்கிறாங்களே, வர சொல்லியிருக்க மாட்டோம். நீங்கள் தான் ஆட்களை கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறீங்க. நாங்கள் என்ன செய்யணும், அவர்கள் நான் சொல்கிறத விட அழகாக அந்த மக்கள் சொல்லக்கூடிய மக்கள் நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். நான் சொல்லி சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து உட்காந்துருக்காங்களே தவிர என்னை விட அழகாக சொல்லக்கூடிய மக்கள் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்கும்போது தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால உங்களை சிந்திக்காமல் ஆக்கிட்டாங்க, பகுத்தறிவிலும் ஆக்கிட்டாங்கிறது அவங்களுக்கு ஒரு தமாஷா தான் தெரியும். அப்படி சிந்திக்கக்கூடிய மக்களை தான் நாங்கள் உண்டாக்கி இருக்கிறோம். அதனால் அதை விட்டு அறிவியல் பூர்வமாக கடவுள் இருக்கிறாரா இல்லையா நிரூபிங்க. ஹலோ, விவாதம்ங்கிறது வேற, விதண்டாவாதம் பண்ண வரல. 5 மணி காலையில் சொன்னோம், ஆளுக்கு 20 நிமிடம் சொன்னோம். உங்களுக்கே தெரியும் மின்சாரம் எத்தனை தரம் தட்டுப்பட்டு போச்சுன்னு. அதுக்காக அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ண திரும்ப லோட் பண்ணி பண்ணோம். அப்போ ஐயா மருத்துவர் வந்து 1 மணி நேரம் நடத்துக்க அவங்க தான் அனுமதி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 மணி நேரம், நாங்கள் 1.25 மணி நேரம் எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 3/4 மணி நேரம் தான் மத்தியானம் பேசினோம். இப்போ ஆரம்பிக்கும் போது 5 மணிக்கு ஆரம்பித்தோம். ஐயா தான் சொன்னாங்க 8 மணிக்கு முடிக்கணும், அதுக்கப்புறம் பொதுமக்கள் கேள்வி இருக்குன்னாங்க. அப்போ 5 மணிலேருந்து 8 மணினா 3 மணி நேரம். 3 மணி நேரத்தில் அவங்க 5லேருந்து 6:30க்கு முடிச்சிருக்கணும்.
ஆனால் இப்போ 6:50 விட்டுருக்காங்க. இதுலேருந்து யாருக்கு நாகரிகம் இருக்குன்னு தெரியும். ஏன்னா ஐயா சொன்னார், அவங்க நேரத்துக்காக கணக்கு பண்ணி வேகப்படுறாங்க, ஏதோ கொஞ்சம் பின்வாங்குறாங்க போறாருக்குன்னு. பெரியார் தொண்டர்கள் என்றைக்கும் எங்கேயும் பின்வாங்க மாட்டோம். இப்போ அவர் முதல்ல பேசினது உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. நாங்கள் கடவுள் இருக்கிறத நிரூபித்து விட்டோம் அப்படின்னு சொன்னார். எந்த இடத்துல எப்போ நிரூபித்தார்? காலையிலேருந்து நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன், எல்லாமே பதிவாயிருக்கு. கடவுள் இருக்கிறாருங்கிறத எந்த இடத்துல எப்போ நிரூபித்தார்? கடவுள் அதை படைச்சார் இதை படைச்சாருன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கடவுள் எதை படைச்சாருன்னு கேட்க வரவே இல்லை. கடவுள் இல்லைங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் சொன்னேன், தண்ணி பாட்டில் சொன்னேன். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஒரு கடவுள் தான் மனிதனை படைச்சார்னு ஐயா சொன்னார். மனிதனை படைச்சா ஒரு மனிதன் ஏழையாகவும், ஒரு மனிதன் பணக்காரனாகவும், ஒரு மனிதன் உடல் ஊனமுற்றவராகவும், ஒரு மனிதன் பிறவியிலேயே குருடனாகவும் ஏன் இருக்கிறான்னு கேட்டேன். அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைங்கிறது தான் அதில் அர்த்தம். இதோட நாங்கள் தெளிவாக சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் இல்லைங்கிறதுக்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? இருக்குன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கிறவங்க என்னென்ன வேடிக்கை பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் சொல்ல முடியும். அதுதான் இல்லைங்கிறதுக்கு ஆதாரம். இப்போ கடவுள் இல்லை இருக்குன்னு சொல்கிற நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, நாங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. காலையில் சொன்னேன், கடவுளை ஏற்றுக்கிட்டவங்களாம் சாகும்போது நிம்மதியாக சாவது கிடையாது, அவஸ்தைப்பட்டு தான் வேதனையோடு சாவுறாங்க. நாங்கள் சாவை எதிர்பார்த்துருக்கோம். ஏன்னா முதுமை வந்தால் சாவு வரும், சீக்கு வந்தால் சாவு வரும். மருத்துவர்கிட்ட போய் நாங்கள் உட்காந்து எங்கள் உடம்பை பாருங்கன்னு சொல்லுவோம். எந்த கோயிலும் போய் வேண்டிகிட்டு போகிறதில்ல. ஐயா சொன்னார், தசரதன் கதையெல்லாம் இங்கே தேவையில்லைன்னாரு. இது இஸ்லாத்தா நாத்திகமானு சொன்னால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். இஸ்லாத்து உண்டா இல்லையான்னு கேட்டிருந்தா எங்களுக்கு இங்கே வேலையே கிடையாது. நாங்கள் நாத்திகர்கள், எந்த மதமும் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்றவங்க. அதனால தான் வந்தோம். அப்போ அந்த தசரதனால இழுத்து சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த சாக்கடையில் நான் இருக்கிறேன். என்னை இந்து மதம்ங்கிற ஒரு மதம் என் தலையில் தூக்கி வச்சிருக்கிறான். அதை சொன்னாதான் அது உங்களுக்கு புரியுதோ இல்லை, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் இங்கே உட்காந்து மைக்கில் பேசிக்கிட்டு இது ஐயா காலையில் சொன்னார், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் பார்க்குறாங்கன்னாரு. அப்போ நான் இஸ்லாத்தை குறை சொல்றதே இங்கே வரவே இல்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கடவுளும் இல்லைன்னு சொல்ல தான் வந்தேன். ஐயா இன்னொரு சொன்னார், கடவுளை யார் படைத்தார்னு கேட்டீர்கள்னாரு. காலையிலையும் சொன்னார், இப்பவும் சொன்னார். காலையிலேருந்து நாங்கள் யாரும் அந்த கேள்வி இது வரைக்கும் வைக்க, உலகை படைத்தது கடவுள் என்றால் கடவுளை படைத்த யாருன்னு கேட்குறீங்க அப்படின்னா கேட்கவே இல்லை. யாருமே கேட்கல, எல்லாமே பதிவாக இருக்குது. நீங்கள் யாராவது சீடு கிடச்சா திரும்ப வீட்டில் போய் பாருங்கள். அப்போ என்ன இதில் பொருள் கேட்டீங்க? வரும்போதே கொஞ்சம் பதில் அவர் பையில் கொண்டாந்துருக்கிறார். தீக்காக்காரன்னா இந்த கேள்வி தான் கேட்பான், நம்ம இந்த பதில் சொல்லணும் தயார்படாது. மேஜிக்கில் நாங்கள் செய்வோம், நிறையா செய்வோம். இப்போ கூட செஞ்சு காமிப்பேன், உங்களெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த சாய்பாபா மாதிரி வெறுங்கையில் விபூதி எடுக்கிறது, தங்க சங்கிலி எடுக்கிறது முறைக்கு என் தோழர்களுக்கு எல்லாரும் தெரியும். இப்போ அந்த மேஜிக் அவர் ஐயா பேச்சில் செய்கிறார். இது சொல்லாடல் விளையாட்டு. நம்ம இங்கே பட்டிமன்றத்துக்காக வரவில்லை. கடவுள் இருக்கிறாருங்கிறத நிரூபிச்சேன்னு சொன்னாரே தவிர எங்கே நிரூபித்தார்? நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துருந்தீங்க, நிரூபித்த இடம் எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த விதண்டாவாதங்கிறது எதுக்கு இருக்கிறவங்களை சிந்திக்க விட மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நாங்கள் பதில் சொல்லியிருக்கணும். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டு அவங்க ஒரு பதில் சொல்லியிருந்தால் அந்த விவாதம் உண்மையிலுமே அருமையாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு குழப்பத்துக்கு வேலை கிடையாது. இந்த 20 நிமிஷத்தில் அவங்க எவ்வளோ பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால இந்த 1.5 மணி நேரத்துலையோ 1.5 மாதத்துலையோ சொல்கிற சமாச்சாரம் கிடையாது. கடவுளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம், நாங்கள் சிந்திக்கிறோங்கிற. நாங்கள் உங்களை தான் என்ன சொல்கிறோம், வாழ்க்கையின் ஆதாரமே அந்த கடவுள்னு சொல்லும்போது அந்த கடவுளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஐயா ஒரு கேள்வி கேட்டார், காமிச்சாதான் நம்புவேன்னு சொல்கிற. தாமஸ் ஆல்வா எடிசனை காமிச்சாதான் கரண்ட் அவர் கண்டுபிடிச்சது கொடுத்து இருக்குது. நீங்கள் லண்டனில் போய் கேளுங்க, யார் கரண்ட் கண்டுபிடிச்சாலும் தாமஸ் ஆல்வா எடிசன்மா. அமெரிக்காவில் போய் கேளுங்க, தாமஸ் ஆல்வா எடிசன்மா. உலகம் முழுக்க சொல்லுவான், கரண்டை யார் கண்டுபிடிச்சா தாமஸ் ஆல்வா எடிசன் தான் சொல்லுவான், மாற்றி சொல்ல மாட்டான். நமக்கு ஆல்வா எடிசன் சொல்ல வேண்டாம். ஆனால் அவர் கண்டுபிடிச்ச பொருள் அங்கே இருக்குது. கடவுளை கண்ணுக்கு தெரியாது, காற்று மாதிரிங்கிறான். காற்று பாருங்க, அதை பாரு மேலே அடிக்குது. கடவுளே கண்ட்ரோலில் வந்துட்டார் ரிமோட்டில். அப்படி ஸ்லோ பண்ணிங்கன்னா மெதுவாக அடிப்பார், ஃபாஸ்ட்டு வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக அடிப்பார். அது தேவையில்லாத சமாச்சாரம். காற்று மாதிரி கடவுள் இருப்பான்னா காற்று நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா அது போயிடும். இன்றைக்கி அப்படி கொண்டு வந்துட்டான். குழு குழுன்னு வேணுமா ஏசி கூட. அதனால இதெல்லாம் புரியாத சமாச்சாரங்கள். இனிமேல் தயவு செய்து அடுத்த கூட்டம் ஏற்பாடு பண்ணால் நீங்கள் ஒரு கேள்வி, நாங்கள் ஒரு கேள்வி, அப்படி வச்சுங்க. அது இந்த கேட்க வந்த மக்களுக்கு பயனாக இருக்கும். நாங்கள் வாழ்க்கை முழுக்க இப்படி தான் நேரத்தை வீண் பண்ணுறோங்க. நாங்கள் இது எங்களுக்கு நேரம் வீணாக போச்சு நாங்கள் வருத்தப்படுற ஆளே கிடையாது. ஏன்னா இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்லியிருக்க முட்டாள்னு பெரியார் சொல்லியிருக்காரு. இன்னொரு 300 வருஷம் போனால் எந்த கடவுளும் யாருக்குமே இருக்காது. ஏன்னா இந்த உலகம் இன்னும் குறுகி பைக்குள்ளே வரப்போகுது. ஆகவே இப்போ அவர் ஐயா சொன்னது, காலையில் சொன்னார், இந்த பெஞ்சு தானாக வந்ததுன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியினார். இப்போ நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்க, ஒரு பெஞ்சு இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த பெஞ்சு கடவுள் தான் செஞ்சார்னா நீங்கள் நம்புவீங்களா? என்ன பைத்தியம் நினைக்க மாட்டீங்க? பெஞ்சு ஆசாரி செஞ்சார். அந்த மர வேலை யார் கற்றுக்கிட்டார்? அவர் செஞ்சார். நம்ம இந்த வாதம் பெஞ்சு யார் செஞ்சா இது கடவுள் தான் படைச்சார்னா கிடையாது. பெஞ்சு செஞ்சது ஆசாரி, அவர் அந்த மர வேலை கற்றுக்கார், செஞ்சார். இதை பெஞ்சை கடவுள் தான் செஞ்சார்னு சொன்னால் நீங்கள் என்ன பக்தனை ஏற்றுக்குவீங்களா? என்னடா மென்டலாக இருக்கான், அந்த இதை எடுத்துக்கிட்டு இந்த பேனா எப்படி இருக்குன்னு என்ன நினைப்பீங்க? காலையில் நல்லா தானே இருந்தால் திடீர்னு ஏதோ கோளாறு ஆகிடுச்சின்னு நினைப்பீங்க. இதை செல்ஃபோனை செல்ஃபோன்னு சொல்லணும், பேனாவை பேனான்னு சொல்லணும். எல்லாத்தையும் கடவுள் மேலே தூக்கி போட்டு
ஏன் இந்த பெஞ்சு செஞ்ச கடவுள் அது உடையிற மாதிரி பண்றாரு, டேமேஜ் பண்றாரு, கரையான் பிடிக்கிறவங்க வளர்த்திட்டு போலாம். அதுக்காக நாங்கள் வரவே இல்லை. சூரியனை வந்து தினம் பார்க்குற இல்லைன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்டால், கண்ணால் பார்க்குறோம் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்ணால் பார்க்குற பொருளை இல்லைன்னு சொன்னால் அவன் ஒன்றா நம்பர் பைத்தியம். பார்க்காத கடவுளை இருக்குன்னு சொல்கிறது தான் பைத்தியம். நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணிப்பேன். நான் சூரியன் இல்லைன்னு சொன்னால் நான் பைத்தியம், ஏன்னா காலையில் பார்க்குறேன். ஆனால் பேய் இருக்குன்னு சொன்னால் நான் பைத்தியம், பேயை பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு கற்பனையாக கண்டுபிடிச்சு. அதே மாதிரி கடவுள் இருக்காரு சொன்னால் காமிங்கன்னு சொல்கிறது ஒரு பகுத்தறிவு, நியாயம். பகுத்தறிவுன்னு என்ன? கடவுள் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் பகுத்தறிவு கிடையாது. இந்த டீ சாப்பிடுங்கன்னு இதை கொடுத்தனாக்கா நீங்கள் சொல்லணும் இது டீ கிடையாதுடா, இது மைக்குடான்னு சொல்லணும். அதுதான் பகுத்தறிவு. கடவுள் மறுப்பு மட்டும் பகுத்தறிவு கிடையாது. சும்மா பகுத்தறிவு பேச வந்தீங்க, கடவுள் இல்லைன்னு சொன்னால் இப்போ இல்லைங்கிறதுக்கு இவ்வளோ ஆதாரம் சொல்கிறேன். இந்த மைக்கு என்ன கடவுளாக கண்டுபிடிச்சாரு? மின்சாரம் கடவுளாக கண்டுபிடிச்சாரு. அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு அர்த்தம். மனுஷன் கண்டுபிடிச்சான். நாளைக்கு இன்னும் எதையோ கண்டுபிடிக்க போகிறாங்க. இப்போ இந்த பென் டிரைவ்னு ஒன்று கம்ப்யூட்டரில் வந்திருக்கு, லேப்டாப் வந்திருக்கு. யாரு கண்டுபிடிச்சா? கடவுளாக கண்டுபிடிச்சாரு. கடவுளுக்கு நான் காலையிலேயே முதல் கேள்வியே என்ன சொன்னேன்? நான் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்? கடவுள் தான் இந்த உலகை கண்டுபிடிச்சார், கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார்னா, உலகத்தை படைச்சன்னைக்கு இந்த செல்ஃபோன்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாம் படைச்சிருக்கணும்ல. ஏன் லேப்டாப் ஒரு 10 வருஷம் முன்னாடி வருது, ஒரு 15 வருஷம் முன்னாடி ஏன் செல்ஃபோன் வருது? அப்போ மனிதன் அவனுடைய அறிவை கொண்டு சிந்திக்கிறான். அது வந்து எந்த ஒரு மதமாக இருக்கலாம். எங்களுக்கு நாங்களாம் மதத்தெல்லாம் தாண்டினவங்க. ஒரு மனிதன் தன்னுடைய மூளையை செலவு பண்ணுறான். 50 பையனை வச்சு ஒரு வாத்தியார் பாடம் நடத்துறாரு. ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான், 49 பையன் அது கீழே தான் வரான். அப்போ ஆசிரியர் மேலே அந்த பாடத்து மேலே குறை கிடையாது. அந்த கவனிக்கிற பையன் தான் அவனுடைய முழு கவனமும் அந்த பாடத்தில் செலுத்துறான், நல்ல மார்க் வாங்குறான். அது மாதிரி நம்ம எதை கவனிக்கிறோம், எவன் சிந்திக்கிறான்னு அவன் தான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்றான். அவர் பொருள். அதை வச்சு விமானம் எப்படி படைக்க முடியும்? பறவைக்கு உயிர் இருக்கு, ரெக்கை ஆட்டுது. விமானம் ரெக்கை ஆட்டுதா? கிடையாது. அப்ப எதையோ சொல்லி திசை மாற்றுறதுங்கிறது வேற, மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது. நாங்க வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும், நாங்க சொல்றதை ஏத்துக்க கூடாதுன்னு காலையிலேயே சொல்லிட்டேன். எனக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லதான் வந்திருக்கேனே தவிர, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லுங்க. என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லி, கடைசியில் இத்தனை மக்கள் வந்து அவங்களுடைய நேரத்தை பண்றதுங்கிறது எந்த வகையிலையும் சரியா இருக்காது. அப்புறம் சொன்னார், தேவர், கல்லர், முதலியார், செட்டியார்லாம் இருக்காங்க, உங்கள் இதில் அதெல்லாம் முதல்ல சரிப்படுத்துங்கன்னாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்கள் இதில் கூட லப்பை மரக்காயர்லாம் இருக்காங்களாம். இந்த லப்பைக்கு மரக்காயர் பொண்ணு கொடுக்க மாட்டார். இது எனக்கு தேவையில்லாத சமாச்சாரம், இருந்தாலும் சொல்கிறேன். லப்பைக்கு மரக்காயர் கொடுக்க மாட்டார், மரக்காயருக்கு லப்பை கொடுக்க மாட்டார். இதெல்லாம் அந்த நம்ம மக்கள்லேயே கொஞ்சம் பணக்காரன் ஏழையை மதிக்க மாட்டான். உங்கள் இதிலே பார்த்துருக்கலாம், நீங்கள் நிறையா பார்க்கலாம். நீ காசு கொஞ்சம் வந்துருச்சுனாக்கா அவங்க நிலைமையே வேற. நேற்றுக்கு இருந்து நிலைமை இது பண்ண மாட்டாங்க. இது வந்து இதெல்லாம் மாற்றணும். இது எந்த மார்க்கமும் இதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. காசு இருந்தீங்கன்னாக்கா அது உங்கள் கோயில் எப்படின்னு தெரியாது. எங்கள் கோயில் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா சாமியை கிட்டக்க போய் பார்க்கலாம், 50 ரூபா கொடுத்தா வெளியே நின்று பார்க்கலான்னு நிறையா இது வச்சுருக்கிறான். அப்புறம் இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறார். நான் கேட்டேன் காலையில், வயிற்ற வலினா டாக்டர்கிட்ட போகலாமான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு வாதமானார். இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னா சீக்கையும் இறைவன் தான் கொடுக்குறாரு, ஆண்டவன் தான் கொடுக்குறாரு. அந்த இதை அனுபவிக்கணுங்கிறதா கொடுக்குறாரு தவிர மருந்து சாப்பிட்டு அதை சரி பண்ணுறது நம்ம ஆண்டவனுக்கு செய்கிற முதல் துரோகம். நல்லா சிந்திச்சு பாருங்க, உண்மையாக பொய்யான்னு. நமக்கு செய்ய கொடுக்கப்பட்டது அத்தனையுமே ஆண்டவனால் தான். அது கிருஷ்ணனாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், அதை பற்றி கவலையில் அல்லாவாக இருக்கலாம். இது இறைவன் தான் நம்ம கொடுத்தாருன்னா அதை நம்ம வீட்டில் உட்காந்து ஐயோ ஐயோ ஐயோன்னு வயிற்ற கட்டிட்டு அழுதுகிட்டே இருக்கணும். மருத்துவர்கிட்ட போனோன்னா நம்ம கடவுள் மறுப்பாளர், கடவுளுக்கு எதிர்பார்க்கும். இது மாதிரி இன்னும் நிறையா பேசிகிட்டு இருக்கலாம். எங்களுக்கு இருக்கிற நேரம் 1.5 மணி நேரம். அடுத்து எங்கள் மருத்துவர் பேசுவார், அதுக்கப்புறம் இந்த ஐயா பேசுவார். ஹலோ ஹலோ டேபிளுக்கு உடைச்சது மிகவும் சாரி. இந்த மாதிரி மேடைகள் இப்போ கரசாரமாக விவாதம் இருக்கும்போது அது என்னோட இயற்கையான உள்ரீதியான உணர்வு, அந்த இமோஷன்ஸோட வெளிப்பாடு தான். பரவாயில்ல, பகுத்தறிவுன்னு வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுறதை கவுண்ட் பண்ணாங்கன்னா ஐயா தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க முழுக்க பகுத்தறிவோட ஆய்வு, பகுத்து அறிவாளர்கள் பற்றிய கேள்விங்கன்னு அவர் தலைப்பை வச்சிருந்தாருக்கலாம். ஏன்னா அந்த தலைப்பை தான் முழுமையாக காலிலேருந்து பேசிட்டு இருக்கார். பெரியார் ஆய்வு, பகுத்தறிவாளர் எண்ணங்கள் அப்படின்ற தலைப்பில் அவர் பேசிட்டு இருந்தார். கடவுள் இருக்கிறார் என்ற தலைப்பில் இந்த ஃபார்மேட்டில் அவர் சொன்னார். பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு இப்படி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு இருக்காருன்னு என்ற ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒரு ப்ரூஃப் வித் எக்ஸ்பெரிமெண்ட் அனாலிசிஸ் அவர் கொடுக்கல. நீங்க இது மாதிரி சொல்றீங்க, அது இது மாதிரி இல்லை, நீங்க இது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க, அது மாதிரி இல்லைன்ற கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது எங்க ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிற கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் தான் சார் வைக்கிறார் தவிர அவரோட ஆர்குமெண்ட்டை வைக்கல. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு அனாலிசிஸ் பாருங்க. டிபேட்னா உங்க ஆர்குமெண்ட்ஸை வச்சீங்கன்னா அந்த டிபேட்ஸ் உங்க ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு முன்னிலை வைக்கல. நீங்க என்ன பேசுறீங்க அதுபடி நான் உங்களுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறேன். கடவுள் இருக்கிறானா அப்படின்னு கேள்வினா கடவுள் இருக்கிறார், உங்களோட ஆர்குமெண்ட்ஸ் என்ன? 10 ஆர்குமெண்ட் வைங்க.
கடவுள் இல்லை என்று சொல்றதுக்கான 10 ஆர்குமெண்ட் இருக்கும். அதான் காலையில இருந்து நுங்கிட்டு இருக்கோம். கடவுள் இல்லை, உயிர்களுக்கு உருவாக்குறதுக்கான தோற்றது ஒரு பிக் பேங் தியரி வந்து எளிமையான முறையில் சொல்லாச்சு. அதாவது நேச்சுரல் செலக்ஷன் பை சான்ஸ் டார்வின் சொன்ன தியரியை வந்து அறிவியல் ரீதியாக இப்ப இருக்கிற மாடர்ன் ஜெனடிக்ஸ் ப்ரூவ் பண்ணுச்சு. சர் ஜிச்சன் ஆட்டன்பரோ ப்ரூவன் ஆஃப் டார்வின் தியரி பை ஜெனடிக் மாடல் என்ற புக்கை தயவு செய்து படிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வாக்குவாதம் வைப்போம். அதுல இருக்கிற ஜீன் அனாலிசிஸ்ல இருந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் உருவாக்கப்பட்ட அந்த தன்மையான ஆர்குமெண்ட் ஸ்டடீஸை வந்து பேசுவோம். ஆர்குமெண்ட்ஸ் வந்து கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் பேசிஸ்ல டிபேட் போடக்கூடாது. 1 2 ஐயா சொன்னாங்க ஒரு மாலிக்யூல் வந்து சுத்தி எனர்ஜி டிப்ளீட் ஆகும் அப்படின்னு ஒரு தியரி சொல்ல. அது ஃபோட்டான் தியரி, பார்ட்டிகுலர் மேட்டர் தியரி. எனர்ஜி வேவ் தியரி பிரகாரம் ஒரு எனர்ஜி வேவ் லென்த்ல ஒரு பார்ட்டிகல் ரீச் ஆச்சுன்னா அது சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும், அது டிக்ளைனே ஆகாது. அந்த பார்ட்டிகுலேட்டோட தியரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட். அது வந்து இவர் சொல்ற மாதிரி பிக் பேங் தியரியை எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்ல உலகத்துக்கு ப்ரூவ் பண்றதுக்காக முழுக்கமான எக்ஸ்பெரிமெண்ட். கிட்டத்தட்ட 25 வருஷம் அதுல இன்புட், கிட்டத்தட்ட 48 கண்ட்ரீஸ் அதுல போட்டிருக்காங்க. தயவு செய்து இன்னைக்கு இன்டர்நெட் போனீங்கன்னா கூகுள் சர்ச்ல போட்டு லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் பிக் பேங் எக்ஸ்பெரிமெண்ட் தட்டுங்க. கிட்டத்தட்ட 15 ஆர்டிகல் வரும். முழுமையா படிங்க அந்த ஆர்டிகலை. எப்படிலாம் அந்த எந்தெந்த சயின்டிஸ்ட் எப்படி உருவாக்குறாங்க, பிக் பேங் தியரி எப்படி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற கான்செப்ட். ஐயா டெக்னிக்கா 2-3 விஷயத்துல சொன்னாரு. கங்காரு பத்தி சொல்லிட்டே இருந்தார். கங்காரு பத்தி பதில் சொல்ல மறந்துட்ட மன்னிக்கும். மார்சுபியல்ஸ்னா அதோட மேமல்ல இந்த ஒரு வகை. மேமல் வகைனா இப்ப நம்ம ஊர் குழந்தை ஒண்ணு பிறந்துச்சுன்னா 6 மாசம் 8 மாசத்துல 9 மாசத்துல நடக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர். நின்னுடும் பாப்பா 1.5 வயசு 2 வயசுல ஸ்டெப்ஸ் எடுத்து ஆரம்பிக்கும். கங்காரு அதாவது மார்சுபியல்ஸோட டிக்ளைன் பாத்தீங்கன்னா ஸ்டெப்பிங் ஆஃப் தி ஃபார்வர்ட் ஜம்பிங் பவர்னால அதுக்கான சக்தி இல்லை. அதை அடாப்ட் பண்றதுக்காக திருப்பி சொல்றேன், நேச்சுரல் செலக்ஷன் அடாப்ட் பண்றதுக்காக மார்சுபியல்ஸ் என்ற குரூப் ஆஃப் அனிமல்ஸ் வந்து அதாவது பை இல்லாது அதை வந்து யூட்ரஸ். இப்ப நம்ம அம்மா வந்து வயிற்றுல வந்து ஒரு யூட்ரஸ் வச்சிருக்கோம் தெரியுமா, குழந்தை உள்ள யூட்ரஸ் வச்சிருக்கு. பார்த்தீங்க யூட்ரஸ் வந்து பாப்பா கிட்ட 9 மாசம் இருக்கு. நீ அப்புறம் ஏன் வந்து சுருக்கு பை ஏன் யூட்ரஸ் தலையில இல்ல சுருக்கு பை மாதிரி இருக்குன்னு கேட்க கூடாது. அம்மாவோட உறுப்புல வயிற்றுல யூட்ரஸ் வந்து 9 மாசம் யூட்ரஸோட ஃபெசிலிட்டி எக்ஸ்டெண்டட் யூட்ரஸ் மாதிரி தான் மார்சுபியலுக்குள்ள ப்ரொவிஷன். அந்த பாப்பாவோட இண்டிபெண்டன்ட் சர்வைவல் ஆனக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை அந்த கங்காரு வந்து சின்ன கங்காரு விழும். மார்சுபியல்ஸ்ல பல வகையான மார்சுபியல்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 1100 ஸ்பீசிஸ் மார்சுபியல்ஸ் இருந்தது. எங்க இருந்ததுன்னா ஆஸ்திரேலியன் நியூசிலாந்து உள்ள கிராஸ்லேண்ட்ஸ்ல இருந்தது. இப்ப இருக்கிற இயற்கை சூழலுக்கு வித்ஸ்டாண்ட் பண்ற கெப்பாசிட்டியான மார்சுபியல் கங்காரு. அந்த பழைய மார்சுபியல் ஆர்மடிலோன்னு ஒரு மார்சுபியல் இருந்து தான் இருக்கு. இப்ப கங்காரு என்ற மார்சுபியல் எக்ஸிஸ்டண்டா இருக்கு. இது வந்து சுருக்கு பை வச்சுட்டு மேல தூக்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. நம்ம அழகா 9 மாசம் பாப்பா வயிற்றுல இருக்கோம். பிறகு 6 மாசம் வரைக்கும் பாப்பா ஃபீட் பண்ணோம், நிமிர்ந்து உட்காரும். 9 மாசத்துல இருந்து 12 மாசம் தான் பாப்பா நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு பாப்பாவோட சுருக்கு பையில இருக்கணும்னு அதாவது மனித இனத்துக்கு அவசியம் கிடையாது. 1 2 ஐயா சொன்னாரு சிங்குலாரிட்டி, பிக் பேங் தியரியோட சிங்குலாரிட்டி, பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அழகா அவரு வே ஆஃப் திங்கிங்ல ஐயா வந்து அவரு தகுந்த சாகதமான முறையில் உங்களுக்கு வழிபடுத்துறாரு. தயவுசெய்து பீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் முழுமையா நீங்க படிங்க. ரொம்ப இளமையான புக், முழுமையா 3 தடவை படிச்சனால சொல்றேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் கிளியரா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிக் பேங் தியரியை உருவாக்குறதுக்கான இன்டெலெக்ட் டிசைன் உள்ள பீயிங் லைக் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங் எக்ஸிஸ்டண்டா இருக்கிறது ஒரு விவாதமா தான் வைக்கிறா தவிர ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கல. அவர் விவாதமான வெச்ச முறையை ஐயா உங்களுக்கு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காரு. அவர் கடைசி ஒரு 30 பேஜஸ் ஒரு 40 பேஜஸ் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் நீங்க பார்த்து சொன்னாரு, ஆர்குமெண்ட்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்திட்டாரு. என்ன ஆர்குமெண்ட்ஸ் வச்சாரு உங்ககிட்ட சொல்லிருக்கணும். அதான் சொல்றேன், ஒரு ஆர்குமெண்ட் வந்து சயின்டிபிக் தியரிஸ் தான், அவங்க தன்னிச்சையா உள்ள பேசிஸ்ல உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்றது கிடையாது. என்ன கவுண்டர் ஆர்குமெண்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கடைசி 40 பேஜஸ் வச்சிருக்காருன்னு இந்த மேடர் சொல்லிருக்கணும். நான் சொல்றேன் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம்ல தயவுசெய்து லாஸ்ட் 40 பேஜஸ்ல இன்டெலெக்ட் டிசைன் டெவலப் பண்றதுக்கான சாத்திய கூறுகள் இல்லைன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் முறை சொல்லியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு அழகா, இது ஒரு தியரி இன்னும் இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல, இந்த இன்டெலிஜென்ஸ் எப்படி டெவலப் ஆயிருக்குன்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான் விடுறாரு. அது சயின்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணும், சயின்ஸ் அட்வான்ஸ் பண்ணும் என்று தெளிவோட முடிப்பாரு. அந்த அட்வான்ஸ்மெண்ட் வர வரைக்கும் நீங்க சூப்பர் நேச்சுரல் பவர் கடவுள் தான் நீங்க சொல்லணும்னு நீங்க திருநிக்க கூடாது. நாங்க சொல்ல பயனற்றது எங்க நேரத்தை வீணடிக்கிறேன். நீங்க வந்து இங்க ஜட்ஜா இல்லைங்க, நீங்களோட வேலை பண்ற கவுண்டர் ஆர்குமெண்ட்ல டிபேட்டரா தான் இருக்கீங்க. நீங்க வந்து சொல்யூஷன்ஸ் டிரைவ் பண்ண போகாது, பாக்குற மக்கள் தான் சொல்யூஷன்ஸ் டிரைவ் பண்ணும்.
நீங்க வந்து ஒரு இதுதான் பகுத்தறிவா, இதான் பகுத்தறிவா, இதான் பகுத்தறிவு டெரிவேஷனா நீங்க கேட்டிருக்கீங்க. அறிவுக்கு ஆய்வு உட்பட்டது பகுத்தறிவு. சார்லஸ் டார்வினோட தியரி பத்தி ஐயா படம்லாம் போட்டு காமிச்சாரு. சார்லஸ் டார்வின் தியரி பத்தி ஐயா படம் போட்ட போனது உங்களுக்கு தெரியணும். ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் எழுதும் போது சார்லஸ் டார்வின் 1987 எழுதி முடிச்சிட்டார். பிற 20 வருஷம் வெயிட் பண்ணார். 20 வருஷம். ஏன்னா சார்லஸ் டார்வின் ஒரு பயந்த சுபாவம், சர்ச்சை மதிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து எவல்யூஷனரின்னு சொன்னாரு. அவங்க தாத்தா, அவங்க அப்பா எவல்யூஷனரி, ஒரு ஜுவாலஜிஸ்ட். பையனை ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் சேர்த்தாரு. மெடிக்கல் காலேஜ் படம் கிளர்ஜிமேன் ஆகி பிறகு HMS கப்பலில் போயிட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆய்வு பண்ணி 1987 ரிட்டர்ன் வந்து 20 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்றாரு. ஏன் ரிலீஸ் பண்றாருன்னா, டார்வின் இங்க ரிலீஸ் பண்ணும் போது லினாயஸ் ஆஸ்திரேலியாவில் உணர்த்த டார்வின் தியரியை திருப்பி அவர் சொல்றாரு. ரெண்டு பேரும் கம்பைன் பிரசன்டேஷனா வருது. சார்லஸ் டார்வின் லினாயஸ் கம்பைன் பிரசன்டேஷன் தான் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். இது 30 வருடங்களாக மாபெரும் ஆய்வு நடக்குது உலகம் ஃபுல்லா. இந்த மாதிரி உயிர்களின் தோற்றம். ஏன்னா மாபெரும் பரபரப்பு. ஏன்னா அப்பத்துல இருந்து 7 நாளுகள் இறைவன் உருவாக்கிட்டான். சர்ச் வந்து அடம் பிடிக்குது, எப்படியாவது டார்வின் தியரி முடக்கணும்னு ட்ரை பண்ணுது. அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வருது, இதை கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வருது. இவர் சொன்ன அந்த லமார்க்கா இருக்கட்டும், இவர் சொன்ன ஹெக்டெல்லா இருக்கட்டும், எப்படியா இந்த தியரி ப்ரூவ் பண்ணாத டெஸ்பரேஷன்ல பல வகையான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவர் அந்த ஃபிளாப்பான தியரிஸை மட்டும் ஹைலைட் பண்ணி இது ஃபிளாப்னு அந்த தியரி சொல்ல முடியாது. இப்போ வந்து ஒரு மலேரியா மாத்திரை கொடுக்குறேன், ரெசிஸ்டன்ட் கேசஸ் கேட்காது. யாரும் மலேரியா மாத்திரைக்கு அந்த மாத்திரையை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அப்ப நெகட்டிவா ஆன உள்ள இன்சிடென்ட்ஸை ஹைலைட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ற காட்டுறது டார்வின் தியரி. இப்பயும் சொல்றேன், இப்ப இருக்கிற 2009 20ஆம் நூற்றாண்டுல ஜெனடிக் அனாலிசிஸ்ல ப்ரூவ் பண்ணது. டார்வின் தியரியை ஒரு உதாசனப்படுத்துற மாதிரி அழகா ஐயா வந்து சொல்லிடுறாரு, இதெல்லாம் ஒரு பொய் பித்தலாட்டம் அப்படின்னு. பொய் பித்தலாட்டம் சொல்றதுக்கு மாற்று கருத்து என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப வந்து ஒரு நோய் இருக்கு உங்களுக்கு, அந்த நோயை குணப்படுத்த நான் மருந்து தான் கொடுக்க முடியும், நான் இன்னொரு நோயை கொடுக்க முடியாது. நீங்க சொல்றது அப்படிதான். இதுக்கு என்ன, இது சூப்பர் நேச்சுரல் தியரி தான் அப்படி சொல்லிட்டு போயிடுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, விட முடியாது, விட முடியாது. டார்வினிசம் வந்து ப்ரூவ் ஆன கான்செப்ட், திருப்பி சொல்ல ப்ரூவ் ஆன கான்செப்ட். எங்க உலக அரங்கல்ல எனி பயாலஜிஸ்ட் கிட்ட சொல்லுங்க, அவர் ப்ரூவ் ஆன கான்செப்ட் அப்புறம் தான் இப்ப இருக்கிற எல்லா பாட நூல்களையும், உலகத்தில் இருக்கிற எல்லா பாட நூல்களையும் எவல்யூஷன் பயாலஜி பாடமாக சேர்க்கப்பட்டிருக்கு. எல்லா பாட நூலையும் படிக்கலாம், மெடிசன் பாட நூல்கள் படிக்கலாம், உங்களோட சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸ் படிக்கலாம். ஏதோ அறிவியல் பாட புத்தகத்தை படிக்கலான்றாங்க. அறிவியல் பாட புத்தகத்தை நாங்க படிக்க முடியாது. எங்க படிக்க முடியும்? நாங்க ஏதோ அறிவியல் பாட புத்தகத்தை சொல்லிக்கலாம், நீங்க சொல்லலாம். எங்க சொல்ல முடியும்? இதுல தான் சொல்ல முடியும். திருப்பி எக்ஸிஸ்டன்ட் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பவர் பத்தி ஐயா திருப்பி சொன்னாரு. சூரியன் இருக்கு, சூரியன் வந்து ஆய்வு பண்ண முடியும். ஆமா, சூரியன் ஆய்வு பண்ண முடியும். 12,000 டிகிரி செல்சியஸ் உள்ள சூரியன் அவுட்டர் கோர், இன்னும் மேட்டர்ல 6000 டிகிரி செல்சியஸ். அது ஹீலியம் கேசஸ் எக்ஸஸவா இருக்கு, ஹைட்ரஜன் கேசஸ் எக்ஸஸவா இருக்கு. சன் அனலைஸ் பண்ண முடியும் என்னால. இப்ப சன் எவ்வளவு டெம்பரேச்சர் ஆஃப் டிகிரி செல்சியஸ் எக்ஸ்பாண்ட் ஆயிட்டு வருதா, அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு அசஸ் பண்ண முடியும். சூரியன் ஆய்வு பண்ணி கடவுளை ஆய்வு பண்ண முடியுமா? கடவுள் ஒரு பொருளா, ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டரா, ஒரு வேவா, ஒரு ஒளியா, அந்த ஒளி இருந்தா ஒரு அனாலிசிஸ் என்ன அப்படின்னு ஐயா தான் சொன்னாரு. ஒரு கடவுள் வந்தா கூட நீங்க நாங்க ஒத்துக்க கூடாது, ஆராய்ச்சி சிந்திச்சு அது கடவுளான்னு நீங்க நிரூபிக்கணும்னு ஐயா சொன்னார் வாயாலே. ஆமாயா, அதுதான் நாங்க சொல்றோம். அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நாங்க சிந்தனைக்கு உட்பட்ட அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை ஆராய்ச்சி செய்வீங்க. அந்த பவர் எங்க எக்ஸிஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க. அந்த சூப்பர் நேச்சுரல் பவரோட பார்ட்டிகுலேட் மேட்டர் என்னன்னு சொல்லுங்க, அதோட கண்டென்ட் என்னன்னு சொல்லுங்க, அனலைஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்லன்னு உள்ள வாக்குவாதங்கள் சொல்லிட்டு நீங்க ஏன் இல்ல இல்லன்னு கேள்வி கேட்கறது, இருக்குன்ற வாதத்தை நீங்க வச்சுட்டு அந்த அனலைசிஸ் சொல்லுங்க. அந்த மாதிரி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நாங்க ரிப்ளை பண்ற முடியும். வேற மிஸ் பண்ண போறோம். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணும்போது புடிச்சாங்க. பிக் பேங் தியரி, சிங்குலாரிட்டி, பிக் பேங், டார்வின், இனம் பத்தி சொல்லிட்டு இருந்தார். தமிழ் இனம் அதை பத்திலாம் ஒத்துக்கிறேன். நம்மள ஹோமோ சாப்பியன்ஸ் தான், ஹோமோ சாப்பியன்ஸ் அவ்வளவுதான். அதுவும் அந்த டெஃபினிஷன் பிரகாரம் ஸ்பீசிஸ் நேம் சாப்பியன்ஸ், ஜீனஸ் நேம் ஹோமோ. இதுல வந்து பாகுபாடுகள் மொழியின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் பல பாடுகள் மனுஷனால உருவாக்கப்பட்டது தான். அப்படி பார்த்தா மதத்தினால் உருவாக்க பாகுபாடும் மனுஷனால் உருவாக்கப்பட்டது தான் ஐயா வந்து தெளிவா சொல்றாரு. அதான் பகுத்தறிவு. வெறும் மொழியின் அடிப்படையில் நீங்க சொல்றது தப்புனா ஆமா தப்பு, அப்பனா மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறது தப்பு. மனிதன் இனமா மனிதன் ஹோமோ சாப்பியன்ஸ் தான். அப்ப மதத்தின் அடிப்படையில் ஒழிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் ஒண்ணு சேருவோம், உங்களுக்கு இருக்கிற மதத்தை சாயத்துக்களை விளக்குவோம். வெறும் மனிதனாக 9 மாசத்துல பிறந்து வெளியே வர குழந்தையா நாங்க இருக்கிற போது அதே குழந்தையா நான் வெளியே வரேன், அதே குழந்தையா நீங்க வெளியே வரங்க.
ஏன் சடங்கு, ஏன் சாம்பிரதாயங்கள், ஏன் வந்து இந்த ஒரு அடையாளங்கள் வெளியே வருவோம், மனுஷனாக இருப்போம் என்ற அடையாளத்தை மென்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி. சொல்லிட்டாரு கிட்டத்தட்ட பிளாக் ஹோல் பிளாக் மேட்டர் எல்லாம் சொல்றாரு. தயவு செய்து பிளாக் ஹோல்லாம் என்ன, பிளாக் மேட்டர் என்ன, பிக் ஹோல் தியரி என்ன ஆச்சு, வேக்யூம்ல இருந்து என்ன ஆச்சு, யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன் அட்ரிஷன் என்னன்னு அது ஒரு வாய்மா அறிவு ஐயா வந்து தெளிவாக ஒரு கிளாஸ் எடுத்தார் அந்த விஷயத்துல. அதுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தான் காரணம்னு ஐயா சொல்றது மட்டும்தான் நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா சூப்பர் நேச்சுரல் பவரையும் சிந்திச்சு அனலைஸ் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்கள் ஏத்துக்கிறோம். எஸ் ஓகே. ஏதாவது கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்? சாரி. அதாவது தோழர்களே, இன்னைக்கு வந்த ஆர்குமெண்ட்ல 2 மனநிறைவான சந்தோஷம் ஏற்பட்டது. இந்த முடிவில் கடவுள் இருக்கு அப்படின்னு இருக்கு, கடவுள் இல்லை சொல்ற பிடிவாதம் நீங்க 2 தரத்துல பார்க்கலாம். நீங்க பகுத்தறிவு வட்டத்திலேருந்து நீங்க சொல்றீங்க, நான் அதே மாதிரி நீங்க மதத்தின் வட்டத்திலேருந்து சொல்றீங்கன்னு நான் தெளிவாக சொல்லிட்டு போகலாம். ஒரு வட்டத்திலிருந்து சொல்ற வேலை கருத்துக்கள் மனுஷனோட சிந்தனை நீங்க வந்து எப்படி கருத்துக்களை உள்வாங்கிறது தான் தன்றோம். எந்த கூட்டமே இல்லாம இந்த கூட்டத்தில் இவ்வளோ பேர் காலிலேருந்து இரவு வரைக்கும் இந்த இருக்க கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு பிளேஸ் பண்ணது, அதுக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் இவங்க பிளேஸ் பண்ணது, அது கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் நாங்கள் பிளேஸ் பண்ணுறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி பல கூட்டங்கள் அமைஞ்சாதான் உங்கள் மன நிறைவு மன தெளிவு மட்டும் இல்லை, மதத்தினால் உள்ள சடங்குகளையும் உடைத்தெறிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். மதத்தினால் மதிப்புக்குரியவர்களே, நல்ல காரசாரமான விவாதமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இருவருக்குமே, நான் வந்து கவிஞர் குடந்தையார் என்று பெயர், மெய்யறிவு என்ற மாத இதழை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு 8 ஆண்டுகளாக. ஆமாம், மெய்யறிவு என்ற மாத இதழை நடத்தி கொண்டிருக்கிறேன். அதிலே பகுத்தறிவு சிந்தனைகள கருத்துக்களை எல்லாம் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அந்த முறையிலே என்னுடைய கருத்துக்களை இங்கே பேசப்பட்ட விதத்திலிருந்து சற்று மாறுபாடாக நான் அதை செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நம் இருவருக்குமே ஒரு கொள்கையில் உடன்பாடு உண்டு. கடவுள் இல்லை என்ற கொள்கையிலே இருவரும் உடன்பாடாக இருக்கிறோம். ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, நீங்க அல்லாவை தவிர வேற இல்லை அப்படின்னு சொல்றீங்க, நாங்க அல்லாவை சேர்த்து இல்லைன்னு சொல்றோம். ஆக கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பகுத்தறிவை தொடாமலே நாங்கள்லாம் பேசிட்டதாக சொன்னாங்க. எனக்கு அது புரியல. பகுத்தறிவை தொடாம பேசவே முடியாது. நாங்கள் பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதை நீங்கள் எல்லாம் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களா? நாங்கள்லாம் பகுத்தறிவோடு தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதாக நான் நினைக்கிறேன். அடுத்து, இந்த பகுத்தறிவு என்ற சொல்லுக்கு ஒரு பொருள், நிறைய பேர் பகுத்தறிவுன்னு சொன்னா நாத்திகம் அப்படிங்கிறத குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கு பொருள் சொல்றாங்க. அதல்ல, பகுத்து அறிதல் ஒரு தொழில். பகுத்து அறிதல் ஒரு தொழில். ஆன்மீகவாதிகள் கூட, மதவாதிகள் கூட, நீங்களே சொன்னீர்கள் நாங்கள் தான் பகுத்தறிவோடு பேசுகிறோம் என்று கூட சொன்னீர்கள். ஆக கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் கூட பகுத்து அறிந்துதான் சொல்லுவதாக சொல்லுகிறார்கள். நாங்கள் கடவுள் இல்லை என்பதை பகுத்து அறிந்து சொல்லுகிறோம். ஆக பகுத்தறிவு என்பது 2 பேருக்குமே இருக்கிறது. அதை தொடாமல் நாங்கள் பேசினோம் என்பது பொருத்தமற்ற ஒரு வாதம். இல்லாததிலிருந்து எதுவும் வரவில்லை என்று ஒரு கருத்தை சொன்னார். நல்ல கருத்து. இல்லாததிலிருந்து, இல்லாதது என்பது உங்கள் கண்ணுக்கு தெரியாததுதான். இங்கே பிக் பேங் தியரியை பற்றி நிறைய பேசிட்டாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரகங்கள் கோள்கள் எல்லாம் சேர்த்து அண்ட வெளியிலே நாம் இதுவரை கண்டறிந்தவை ஒரு 10 விழுக்காடு தான், வந்து 10% தான். மிச்சம் 90% இன்னும் என்னன்னே தெரியாத இருண்ட இடமா இருக்கு.
அந்த இருண்ட இடத்துல இருந்து ஒரு 10% விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம பெருசாகி பேசிட்டு இருக்கோம். இன்னும் 90% விஷயம் என்னன்னே தெரியல. அதுதான் நான் என்னோட ஒரு கவிதையில சொன்னேன். விளங்கா நிலை விலகும் வரை விந்தை இரையாகும், மதமே தரும் அது அது இது இருக்கு பாருங்க, மதமே தரும் மதமே அதில் மனிதம் விலங்காகும், மடமை சதிராடும் மனமகிழ்வும் மறைந்தோடும், கடவுள் எனும் சொல்லே அது கருத்தை குருடாக்கும், அடிமை நான் அடிமை என அறற்றும் செயல் ஒடுக்கும். நான் சொன்னீங்கனால உடனே ஒரு ஒபீடியன்ஸ் வந்துடும். கடவுள்